சுவையான சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போ. அப்படி பாடினா மட்டும் பத்தாது, நடத்தி வைக்கணும். அதான் எனக்கு நடந்துருச்சே. நான் உனக்கு கேட்கல, எனக்கு கேட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா சில்லி சிப்ஸ் போலான்னு சீவி நிக்கிறேன். சில்லி அதையாவது திம்பா. அதான் 3 பேர் சும்மா நிக்கிறீங்க, சாப்பிடுங்க. ஏன் பேச மாட்ட? ஆனா நீ என்னதான் வாய் பேசினாலும் உன் கை உன்னை செமப்பா, அழகா செதுக்கிருக்கியே. டேய் இது ரெகுலரா சேவை தானே. உங்க அம்மா இருக்கும்போதே நான் தானே சேர்த்துக்குவேன், சீவுவேன், எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனா இது பனை மதமா தென்னை மதமாப்பா? டேய் பச்சை மிளகாடா. பச்சை மிளகாவா? டேய் அதுனடா கட்டை. கட்டை இல்ல, உன் கை வண்ணம். டேய் அது ஏன்டா எடுத்த? அங்க தொங்கிட்டு இருந்தது எடுத்தேன். ஐயோ அது எடுக்கூடாதுன்னு அங்க தொங்க விட்டேன். என்னதுப்பா இது? ஏய் அது குறாம கேட்டே இருக்க வாய்த்தோ. இப்போ என்னாச்சு என் வாய்ஸுக்கு? இதுக்குதான் அப்பவே சொன்னேன். என் வாய்ஸ் அங்க, உன் வாய்ஸ் இங்க. எப்படி? டேய் அத தொட வேணாம்னு சொன்னேன்ல. நீ எப்பயா தொட வேணாம்னு சொன்ன? நீ தொட்டதுக்கு அப்புறம் சொன்னனே. தொட்டதுக்கு அப்புறம் எவனா தொட வேணாம்னு சொல்லுவானா? தொடாததுக்கு முன்னாடி தொட வேணாம்னு சொன்னா தொடாம இருப்பேன். சோ அதான் தொட்டுட்டியா, ஊட்றா. எப்படியா விடுறது? இப்போ வாய்ஸ் மாறிச்சு, என்ன பண்றது? டேய் இதுக்கு பேர் தான் பாம்பு. பாம்பா? பாம்பு பாம்பு என்னையா அது? 6 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம தாத்தனோட தாத்தா யாரோ வெள்ளக்காரன் கிஃப்டா கொடுத்தான்னு வாங்கிட்டு வந்துட்டாரா. இதையா? ஆமாண்டா, இது ஏதோ சாபம் நினைச்சதாண்டா. அப்படி என்ன சாபம்? இதை யாரு கையால தொட்டு தீண்டுறாங்களோ அவங்களோட வாய்ஸ் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு மாறிடுமாமாடா. இதனால ஒரு ஊர்ல 300 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 300 பேரா? ஆமாடா. அப்புறம் எப்படி சரியாச்சு? அவங்க அப்படியே மெமிக்கிரி பண்ணி பொழைச்சு மேல வந்துட்டாங்கடா. இப்ப எல்லாம் டிவில மெமிக்கிரி பண்றாங்களே, அவங்களாம் யாருன்னு நினைக்கிற? அந்த வம்சாவளியில வந்தவங்க தான். இப்ப இதை மாத்த முடியாதா? அது எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியாதுடா. அப்பா அப்பா, ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. டேய் 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 பாலா, அவகாத இப்ப என்னடா பண்றது? எதுவும் பண்ணனா, பேச மூடிட்டு உட்காரு போ. இப்ப என்னடா பண்றது? யோ இவ்வளவு நட்டுமா? அந்த பொம்மை அங்கேயே வச்சிருப்ப, தூய்மை உள்ள ஐயா. போயா. டேய் ஆனா ஒண்ணுடா, உன் வாயில என் வாய்ஸ் கேட்கும்போது என்ன நானே நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கிறேன். போ. அப்பா அப்பா அப்பா. டேய் அடுத்து என்ன பண்ணலாம்? யோ அமைதியா பேசாம உட்காரு. அப்பா சாப்பிடுறதுக்கு என்னப்பா வச்சிருக்க? பொங்கல்மா. ஏய் நான் உன்கிட்ட கேட்கல, அப்பா கிட்ட தான் கேக்குறேன். நீ சொல்லுப்பா. ஏய் நீ வாயை கொடு, நான் என் வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். வாடா. என்னப்பா வாய் ஒண்ணு சொல்லுது, வாய்ஸ் ஒண்ணு வருது. ஐயோ இப்போதைக்கு ஆட சொன்னேன். பொங்கல் தான் முன்னாடி சொல்லிட்டோம்லப்பா. அப்பா இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் வெளியே போறேன், அதனால கொஞ்சோண்டு காசு தரியாப்பா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, காலை வச்சு வீட்லயே இரு. என்னப்பா என்ன திட்டுற? டேய் டாடி லிட்டில் பிரின்சஸ்டா, கொஞ்சம் பார்த்து பேசுடா. எத்தனை நாள் நான் காசு கேட்டிருப்பேன், எனக்கு கொடுத்துருப்பியா நீ? அதெல்லாம் கொடுக்க முடியாது, கம்முனு இரு. அப்பா என்னப்பா? அவங்கிட்டலாம் கேட்க முடியாது, நீ கொடுத்தா நான் போறேன். அவன் கொடுத்து தான் போகணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஏய் என்னடி ஓவரா பேசு. ஓ வாய்ஸ் எனக்கு வருது. அப்பா அப்பா எங்கப்பா இருக்க? என்னப்பா நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, ஆனா உன் வாய்ஸ் அங்க இருந்து வருது. அப்பா அப்பா என்னையா பொம்மை அவன் தூக்கிட்டு வரா? டேய் பொட்டி மாத்தி வச்சிருக்கேன்டா. பொட்டி மாத்தி பொண்ணு. எப்பா இத தொட்டதுல இருந்து உன் வாய்ஸ் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்பா இப்படி முழிக்கிற? பத்தாயிரத்துக்கு ஏன் வேற எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஹலோ அண்ணா, மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேக்குறா. போனை ராஜிக்கிட்ட கொடுங்கன்றா. பேசுனதே நான் தாண்டினா என்ன மாமா டீன்றீன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல.
என்னப்பா நடக்குது பேசு. டேய் அதை ஏன்டா தொட்ட? நீ என்னப்பா அவன் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க? அப்ப என் வாய்ஸ் அது என்கிட்ட இருக்குடா. பா என் அழகான வாய்ஸ் இவன் போய் பேசுறானப்பா. டேய் 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 அழகான வாய்ஸ் சொன்னா கடுப்பாயிரும்டா. டேய் 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 இந்த வாய்ஸ் நீ மட்டும் பேசாதடா. சத்தியமா உனக்கு செட் ஆகலடா. எனக்கு மட்டும் பேசணும் தலைவதியாடா. ஐயோ நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் மாத்தி மாத்தி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும் அதானே? இந்த அப்படி இப்போ இதுவா என் வாய்ஸ் டேய் அப்போ அப்ப எனக்கு ஏன் சும்மாவே இவ வாய்ஸ் இரிட்டேட் ஆகும். இப்போ என் கூடவே ஒட்டிக்கிச்சேப்பா. ஏன் வாய்ஸ்க்கு என்ன குறை? ஏய் அது இந்த வாய்ஸ்ல சொல்லாத, கடுப்பாகுது. உனக்கு உன் வாய்ஸ் தவிர மத்த வாய்ஸ்லாம் இரிட்டேட்டா தான் இருக்குமா? அவளை பேசுறானான்னு சொல்லுப்பா. உன்னை யாரும் அந்த பொம்மையை தொட சொன்னது? நான் எங்க பார்த்து ஐயோ இவன் பேசுறது கன்ஃபியூஸ் ஆகுது. டேய் நீ தொடாம இருந்திருந்தா நான் சொல்லி இருப்பேன். மறுபடியும் பேச வைக்காதயா. இது எப்பதான் சரியாகும்? தெரியலடா. அப்பா ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. டேய் அதை ஏன்டா அவ வாய்ஸ்ல சொல்ற? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தா. பொண்ணா? ஒருவேளை யாழ் நித்யா இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் 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 அது அப்பா வாய்ஸ்ல சொல்லாதடா, கேவலமா இருக்குடா. இல்லடா காலைல நான் ஃபோன் எடுக்கல, அதான் வீட்டுக்கே தேடி வந்துட்டா போல. இப்போ என்ன பண்றது? ஆமா அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? போய் உட்காருங்க. டேய் நீ எங்கடா போற? நீ வாடா. நீங்க போங்க, இதோ வரேன். ஐயோ அப்பா வாடா போடான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அவளே தான். அங்கிள் நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். இவன் எங்க வீட்ல வந்து பேசவான மாட்டானா? காலையில இருந்து ஃபோன் பண்றேன், நீங்க தான் பேசுறீங்க, ஆனா இவன் பேச மாட்டான். சொல்லுங்க பேசவானா மாட்டானா? இவ்வளவு சீரியஸா பேசுற, உனக்கு சிரிப்பு ஒண்ணு கேக்குது. இப்போ ஏன் அங்கிள் நீங்களும் பேசாம இருக்கீங்க? முடியும். ஏன் எல்லாருமே பேசாம இருக்கீங்க? அப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது உங்க யாருக்குமே விருப்பம் இல்ல, அப்படிதானே? அதான் பேச மாட்டேன்னு தெரியுதுல, ஏன் கிளம்ப வேண்டியதானே? கிளம்புறேன்டா, கிளம்புறேன், கிளம்பதான் போறேன். இது இல்ல. திரும்பாத திரும்பாத நித்யா, திரும்பாத. உன் மூஞ்ச பார்த்து பேசுற தகுதி எனக்கு இல்ல. ஏன் திரும்பாத திரும்பாத திரும்பாத. இன்னைக்கு இல்லைனாலும் நான் நாளைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து பேசுவேன். ஏன் திரும்பவும் சொல்றேன், திரும்பாத. உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ இங்க வந்து உட்காரு. ஆனா எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே பேசவும் கூடாது. நாங்களும் எதுவும் பேச மாட்டோம். ராஜ் எதுவும் பேச மாட்டான். நான் எதுவும் பேச மாட்டேன். நான் எதுவுமே பேச மாட்டேன். வந்து உட்காரு. சரி, அப்போ அவன் சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே எங்க வீட்ல வந்து பொண்ணு கேளுங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆமா ராஜ், உங்க அண்ணன் சூப்பரா பாட்டு பாடுவாரன்னு சொன்னல. அண்ணா ப்ளீஸ் நான் பாட்டு பாடுங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு தெரியாது, நீங்க இப்ப பாடலன்னா இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன். யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட. பாடுங்கண்ணா பாடுங்க. ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. வாவ், சூப்பரா பொண்ணு வாய்ஸ் மாதிரி பாடுறீங்க. ஒரு பொண்ணே நேர்ல வந்து பாடின மாதிரி இருக்குண்ணா.
ஆனா உங்க வாய்ஸ்ல ஒரே ஒரு டைம் பாடுங்கண்ணா. நாளைக்கு எல்லாரும் பொண்ணு கேட்க வருவீங்களா? அப்ப எல்லாரும் பாடிக்கலாம். சரி சரி பாய், போயிட்டு வரேன். ஏன் எல்லாரும் பேசவே மாட்டீங்க? சரி பாய். பாய். ஐயோ ஐயோ, இந்த வாய்ஸ்ல பேசவே முடியாது, பாட வச்சு வேற கேக்குறாளே. ஏன் வாய்ஸுக்கு என்ன குறை? ஏய் பாய் மூடுறி. இவனா? இவன் எதுக்கு இப்ப வந்திருக்கான்? இப்பயா வா. அதான் கவி வந்தானே என்ன விடவே மாட்டானே. டேய் அது ஏன் வாய்ஸ்ல சொல்லாதடா, கேட்கவே நாராசமா இருக்கு. ஆமா ரொம்ப முக்கியம். ஆமா இப்ப யாரு கதை திறக்கிறது? டேய் கதவை தந்துட்டு பேசாம வந்தது. பேசாம திறந்து நான் பேசிட்டுமா ஓடிடுவான். டேய் என் தங்கச்சி புள்ளடா, வரட்டும் தாந்து சரி விடுறா. ஓகே, பத்திரிக்கையோட வேற வந்திருக்கான். நீங்க போய் உட்காருங்க போங்க. இது டேய் ராஜு வாடா. அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மச்சான். மச்சானா? மாமா நான் மாப்பிள்ள. மாப்பிள்ள நல்லா இருக்க மாப்பிள்ள. அப்புறம் அம்மா வரலன்னு கோச்சிக்காதீங்க, அவங்க வேலையாக இருக்காங்க. அதான் மாமா நான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். மாப்பிள்ள குடும்பத்தோட எல்லாருமே வந்தானு கல்யாணத்துக்கு. அப்புறம் மாமா அக்காவுக்கு எப்போ கல்யாணம்? கல்யாணத்துக்குலாம் விருப்பமே இல்ல. இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. கண்ணை பார்த்தா தெரியுது, கல்யாண கலை இருக்கு கண்ணுல. மாமா எனக்கு தெரிஞ்ச அக்காவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். புரியுது, மச்சான் இன்னும் சோகமாக தான் இருக்காங்க போல. என்ன பண்ணுறது, அவருக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணுறேன்னு கோவமா என்னவோ, அதனால தானே பேச மாட்டீங்க. என்ன மச்சான் பேசவே மாட்டீங்க? ஆஹா, நீங்கள் என்னை மன்னிச்சாதான் நான் போவேன். அட பேசிக்கிட்டு இருக்கேன் வாயில் சும்மா. மன்னிக்க போறீங்களா இல்லையா? என்ன வாய் திறந்து பேசுங்க. நீங்க மன்னிக்கலன்னா நான் போவே மாட்டேன். சொல்லியா? மன்னிச்சிட்டேன்டா. இல்ல எனக்கு கேட்கல. மன்னிச்சிட்ட எந்திரா. சரி மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. டேய் வந்துறேன்டா போடா. டேய் நான் எவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு மூட்டு போடா. சொல்றாங்களே போடா. ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க? அப்ப இவன் போவானா மாட்டானாப்பா? டேய் போடா. போடா ஏஞ்சே. சரி எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும் குடும்பத்தோட. போலாம் கல்யாணம் நடக்காது. போடா எனக்கு. போ. டேய் அவனை ஏன்டா தோத்துவீங்க? பின்ன என்னப்பா சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கான். ஐயோ என் பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான். ஏய் அது ஏன்டி என் வாய்ஸ்ல சொல்ற? கேவலமா இருக்கு. சும்மா இருடா. இப்போ நான் எப்படி பேசுறது? அதுக்கு தான் நான் இருக்கேன். ஹலோ. என்னடி போனே எடுக்க மாட்டற? ஏய் அப்படிதான்டா போனை எடுக்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்குலாம் போனை எடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? டேய் ஒழுங்கா பேசுடா. ஐயோ போச்சு. எங்க அண்ணன் கேட்டுட்டான், எங்க ராஜண்ணன் கேட்டுட்டான். உன்னை அருவாளால வெட்டாம விட மாட்டாரு. டேய் நான் எங்கடா அருவால வெட்டன்னு சொன்னேன்? போச்சு. எங்க அப்பாவும் கேட்டுட்டாரு, உன்னை கன் எடுத்து சுற்றுவாரு. சூப்பர்டா. எங்க பெரிய நாக்கு மட்டும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா எனக்கு பிடிக்கல. ஏய் அது நேத்து வாய்ஸ், இது இன்னைக்கு வாய்ஸ். நாளைக்கு வாய்ஸ் மேபி உன்னை பிடிக்கும், பிடிக்காமலும் போகலாம். திஸ் இஸ் கால்டு மூட் ஸ்விங். மூடிட்டு போனை வெயிடா. என் மனசுல உள்ள வாரவே குறைஞ்சிருச்சுப்பா. அம்மாடி ஏமா இப்படி பேசுற? டேய் பாம்பு. டேய் பாம்பு. பாம்போடா போடா. டாமி சூப்போ சூ போ. டேய் நல்ல வேளை பாம்புவை காப்பாத்திட்டான். ஆமா எப்பா இது நம்ம டாமி வாய்ஸ்ப்பா. எனக்கு பசிக்குது, சாப்பாடுங்க. ஏய் நீ இங்க தான் இருக்கியா? சரி என்ன தேடுற?
டேய் உன்னதான்டா கேக்குறேன், என்னடா தேடுற? சொன்னா நானும் தேடுவேன்ல. அப்பா அவங்கிட்ட கேட்கறது வேஸ்ட். காலையில இருந்து நானும் கேட்டுட்டே இருக்கேன், சொல்லவே மாட்டேன்றான். காலையில இருந்து கேக்குறியா? டேய் அதான் கேக்குறேன். நீ தேடு. டாமி டாமி, என்னப்பா சாப்பாடு ரெடியா? சாப்பாடு ரெடி, வா சாப்பிடலாம். நீ என்ன பாக்குற? பசிக்கும்ல. என்னதாம்மா அப்படி தேடிட்டு இருக்கான்? என்ன எதுவுமே சொல்ல மாட்டான்? அப்படி என்னதான் தேடுறான்? டேய் இது என்னடா பொம்மை? இததான் கால்ல இருந்து தேடிந்தியா? டாமியா இரு கூப்பிடுறேன். டாமி டாமி, இங்கதான்ப்பா இருக்கேன். என்னப்பா? டேய் விட்றா டேய். என்ன பண்றான்? டேய் என்னடா பண்ற? அப்பா டாமி வாய்ஸ்ல டாமி பேசுது. அப்ப அவன் வயசு? அப்பா அம்மா அக்கா டேய் தங்கச்சி கூப்பிடுறா. தங்கச்சி தம்பி அகல முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அப்பா அப்பா என்னப்பா? இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் தேவி. ஏற்றி வைத்தாய் தேவி. அப்பா கண்டுபிடிச்சிட்டப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். டேய் என்ன பொம்மடா இது? இது தொட்ட உடனே பழையபடி உன் வாய்ஸ் வந்துருச்சு. சொல்றேன், முதல்ல நீ தொட. நானா? தொடுப்பா, பேசு. அகர முதல எழுத்தெல்லாம் மறிய வைத்தாய் தேவி. ஏய் என் வாய்ஸ் வந்துச்சு. தொடு. அகர முதல போதும் போதும் வந்துருச்சு, கேட்க முடியாது. அப்பா எல்லா வயசு வந்துருச்சு. எப்படியோ என் வாய்ஸ் வந்துச்சு. நல்ல வேலை யாருக்குமே ஃபோன் பண்ணாம வந்துடா. இனிமே ஃபோன் பண்ணி பேசுவேன். ஆமா, என் ஆளும் என் மேல இன்னும் கோவமா இருக்கான். அவங்கிட்டயும் பேசணும். இவளுக்கு இவ பிரச்சனை. எப்படியோ எல்லாம் முடிஞ்சு. சரி இத பத்தி உனக்கு எப்பறம் தெரியும்? எப்படி கண்டுபிடிச்ச? நீ சொன்ன மாதிரியே அந்த பேம்புனால 300 பேர் பாதிக்கப்பட்டது உண்மைதான். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க தான் இந்த பொம்மையை உருவாக்குனாங்கப்பா. பிரச்சனையை உருவாக்குனது அந்த பேம்புனா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சது இந்த பூபேம். பூபேவா? பூபேம் பேம்புக்கு ஆப்போசிட்பா. ஓ பூபேம். இது எங்க இருக்குன்னு தேடி பார்த்தேன். அந்த பேம்பு எங்க இருக்குமோ அதே இடத்துல தான் இதுவும் இருக்குமாமா. அப்பனா நம்ம தாத்தா அதை மட்டும் வாங்கிட்டு வரல, இதையும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்காருப்பா. ஏண்டா நம்ம 3 பேருக்கு வாய்ஸ் வந்துருச்சு. அப்ப ராஜிக்கு? அதான் நம்ம வாய்ஸ் நம்மகிட்டே வந்துருச்சுல. எப்படி ராஜ் வாய்ஸ் மட்டும் தானே அவங்ககிட்டே போயிருக்கும்பா. எப்படியோ இதனால நான் பல இன்டர்வியூ அட்டன் பண்ணாம இருந்தேன். இன்னைக்கு வேற ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் அதை போய் அட்டன் பண்றேன். அது வரைக்கும் ஒரு நிமிஷம் இது. என்ன பண்றான்? இங்க பாரு, நான் இதை கொண்டு போய் எங்கேயோ வைக்கிறேன். மறுபடியும் அழகா இருக்கு அதுன்னு சொல்லி எங்கேயோ கொண்டு வந்து வைக்காத, சரியா? தயவு செஞ்சு யாரும் தொடாதீங்க. சரிடா நானே. ஐயோ திரும்பவும் வாய்ஸ் மாறிடுச்சு. சரி சரி ஒண்ணும் இல்ல தொடு. அப்பா மகனே. எப்பா தயவு செஞ்சு கை கால் வச்சு சும்மா இருப்பா. ஐயோ இது கையில இருக்குதுடா. பதறாத, நீ மட்டும் தான் தொட்டு கேட்போம். அதை யார் கையிலும் தொடாம அப்படியே கொண்டு போய் எங்கேயா வச்சிரு. சரிப்பா. இதை நான் கொண்டு போய் எங்கேயா வச்சிடறேன். நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுப்பா. தயவு செஞ்சு எவனையும் தொட விடாத. தொடாத, நீங்களே வச்சுக்கோங்க. யாரும் தொடாத ஐட்டில் வைக்கணும். அடடே அவனே எங்க தான் வச்சுக்கிறான்.
சார் ரெஸ்யூம். சார் ரெஸ்யூம் சார். அதில் எப்படி போய் தானே சொல்லியிருப்ப, அதை பற்றி நீயே சொல்லு. இல்லை சார், என் பேரெல்லாம் உண்மைதான். இந்த இடம் எப்பவுமே பார்க்க சூப்பரா இருக்கும். நீ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஓ, நீங்க 2 பேரும் தானா? இருங்க மாத்தி வச்சிடுறேன். ஆனா பையன் நம்மள தொடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறானே. யாரையும் தொட விடாம பாத்துக்கு தான் சொல்லிக்கிறான். நம்ம மட்டும் தானே இருக்கிறோம், பாத்துக்கலாம். சரி, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. என் கம்பெனிக்கு நல்ல டேலண்டான தான் ஹையர் பண்ணிட்டு இருக்கேன். உன் டேலண்ட் நீயே சொல்லு. இப்படி பார்த்தா நல்லா இல்ல, இப்படி பாருங்க, இப்ப நல்லா இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. உங்களை பார்த்தா யாரையோ தூக்கி வச்சு நிக்கிற மாதிரி இருக்குது. பேசாம இவரே தூக்கி வச்சிங்களேன். யோ, அது ஆஸ் யூஷுவல் ஈவி ப்ராப்ளம் தான். நீ சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் டேலண்ட் என்ன? நீ சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் டேலண்ட் என்ன? ஆக்சுவலி என்னோட டேலண்ட்டை பார்த்தீங்கன்னா மிமிக்ரி. சூப்பர்யா. இல்ல 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 சார். அதுக்குள்ள செகண்ட் வாய்ஸா? சூப்பர்யா. சார் நான் மிமிக்ரி பண்ணணும்லாம் பண்ணல சார். யோ, பண்ணனே மிமிக்ரி பண்ணிருக்க, அதுவும் லேடிஸ் வாய்ஸ்ல. சார், இங்க ஏதோ தப்பு நடந்தது. இல்லையா, நீ நல்லா பண்றியா? பண்ணியா? உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன். அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போனேன். என்ன பண்ண? என்னையா பண்ணி தொலைச்ச? எப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குதுன்னு. நான் தான் ஒண்ணு மேல ஒண்ணு தூக்கி வச்சுட்டேன். யோ யோ, என்னையா பண்ணி தொலைச்ச? வந்து காட்டியா. என்னையா இது? ஆமா, பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. மாத்தி வச்சேன்னு சொன்ன, இதுவா? ஆமாப்பா, நல்லா இருக்குல்ல? யோ, இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. என்னையா பண்ண? நான் தான் தொடரணும்னு சொன்னல. ஏப்பா, நீ யாரையும் தொட விடாம பாத்துக்கு தானே சொன்னேன். நான் மட்டும்தான் அதுக்கு என்னன்னு தொட்டேன். உன்னால அந்த பொம்மை தொடாம இருக்கவே முடியாதா? ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா. என்னன்ட்டு? எப்படி நைட்டு கூகுள் பண்ணி 3வது பொம்மை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட மாட்டேன். எதுக்கு? இல்ல வாய்ஸ் பழையபடி நீ புதுசு புதுசா பிரச்சனை உருவாக்கிட்டு இருப்ப. அவன் பொம்மையா கொடுத்துட்டு இருப்பானா? அவங்க 2 பேருங்க மேல இருக்காங்கப்பா. அவங்களுக்கு எதுவும் ஆகலையா? தெரியலையே. அப்பா 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 என்ன 4 பேர் அப்பா அப்பான்னு ஓடி வராங்க. ஐயோ போச்சு போச்சு. ஐயோ எப்பா 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 முன்னையாவது உன் வாய்ஸ் பேசிட்டு இருந்தேன். இப்போ உங்க எல்லா வயசு பேசிட்டு இருக்கோம்ப்பா. அது மட்டும் இல்ல, விபிதா வாய்ஸ் சேர்த்து பேசிட்டு இருக்கேன். என்னப்பா பண்ணி தொலைச்ச? டேய் சும்மாறா, நாங்களே கன்ஃபியூஸ்ல இருக்கோம்டா. டேய், பத்தாததுக்கு யார் நித்யாவரனு கால் பண்ணிட்டாடா. ஹலோ அப்படின்ற மாமா எப்படி இருக்கீங்க? நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேக்குறா. நான் மாமா பேசலாமா அப்படிங்கிற? அண்ணா நீங்களா? நேத்து நீங்க ஒரு பாட்டு பண்ணீங்களே, அது சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டை திரும்பி பாடுங்கன்னு கேக்குறா. நான் அண்ணன் இல்லம்மான்னு சொல்றேன். விபிதா நீயா? நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு ஒரே கடையில போய் சாரி எடுப்போம்னு சொல்றாடா. ஆனா பேசுறதே நான் தானப்பா. என்னப்பா ஆச்சு? இது அப்போ? ஐயோ டேய், உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் தான். எல்லார் வயசும் பேசிட்டு இருக்கேன்டா. எனக்கு மட்டும் இல்ல, அப்பாக்கும் தான். அப்பா பேசுப்பா. ஆமாண்டா, அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். உனக்கு மட்டும் இல்லடா, இவனுக்கும் தான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஆமா, விபிதா எங்க?
அவ பாய் ஃப்ரெண்ட் கூட போன்ல பேசிட்டு இருக்கா. ஆளுக்கிட்டயா? போச்சு போச்சு, கன்ஃபியூஸ் ஆக போதான் அவன். உன்ன என்ன அப்பா பிரச்சனை பாவம் போ. நடிக்காதடா. ஏய் சத்தியமா நான் தான் பேசுறேன். அன்னைக்கு பேசுனது நான் இல்ல. ஆனா இன்னைக்கு பேசுறது நான் தான். உன் மேல சத்தியமா சொல்றேன்டா. இப்ப நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேன். டேய் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசினா நீ என்கிட்ட பேசவே மாட்டே. அதனால தயவு செஞ்சு வச்சிருடா. அப்பா ஐயோ, சும்மாவே ஒருத்தன் வாய்ஸ் இன்னொருத்தன் கேட்கவே முடியாது. இப்ப ஆளாளுக்கு 4 வாய்ஸ் பேசுறோமே. ஐயோ இதே 4 வாய்ஸ்ல சொல்றேனே. ஏ நீங்க என்ன வேணா பேசுங்க. எனக்கு பயங்கரமா கக்கா வருது. நான் போய் கக்கா போயிட்டு வந்துடுறேன். இவன் வேற. அப்பா என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட கோச்சிக்கிட்டான்ப்பா. அதை ஏமா என் வாய்ஸ்லயே சொல்றேன். அப்பா இப்பதானே எல்லாமே சரியாயிடுச்சு. அப்ப எப்படி மறுபடியும் நம்ம எல்லாருக்குமே வாய்ஸ்லாம் மாறிச்சு? இதுக்கெல்லாம் யாருப்பா காரணம்? அதுக்கு யார் காரணமோ அவர்கிட்டே கேக்குற பாத்தியா? நம்ம 4 பேர் இங்க இருக்கோம். அது யாரு? ராஜதா பாத்ரூம்ல இருக்கானே. அதான் மொத்தம் 4 பேர் இங்க தானே இருக்கோம். அப்புறம் கீழே யாரு? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு. அம்மாடி நம்மளும் போய் பார்க்கலாம் வா. யாருன்னு கேட்கறேன்ல. யாருன்னு சொல்ல போறேன். யாரு? இப்ப யா டேய் என்னடா பண்ற? இல்ல நீங்க ஏதோ குதிப்பாத்திட்டு இருக்கீங்க, நான் மறைக்கதான் நினைக்கிறேன். ஏய் என்னடா 4 பேர் சத்தம் கேட்டுது? மற்றவனுங்களாம் எங்க? டேய் நீ மேலே போய் பாரு. நீ கீழே வா. வா வந்து முட்டி போடு. வா முட்டி போடுவேன். டேய் நில்லுங்கடா. ஏதா பேசுனீங்க சுற்றுவேன். நாங்க தொடர்ந்து பேசினா நீயே உன்னை சுட்டுக்குவ. 2 பேர் தான் இருக்கீங்க. இன்னொருத்தன் எங்க? பாத்ரூம்ல. சரி நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் கீழே வாங்க. கீழே வாங்க. உள்ள யாரு? நான் தான். நீங்க யாரு? அது அப்புறம் சொல்றேன். வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்ன இன்னொருத்தர் பேசுறாங்க? இப்ப யார் பேசுறது? இப்பயும் நான் தான். 3 பேரா? 1 2 3 பாஸ் இங்க மொத்தம் 3 பேர் இருக்காங்க. டேய் உள்ள நான் தான்டா இருக்கேன். 4 பேரா? 1 2 3 4 பாஸ் உள்ள 4 பேர் இருக்காங்க. மொத்தம் 7 பேர். அதான் கண்ணு வச்சிருக்கல, உடச்சு உள்ள போடா. ஓகே பாஸ். என்னடா நீ மட்டும் தான் இருக்க? எங்க மொத்தம் 3 பேரு? ஆமா எங்க? தப்பிச்சு போயிட்டாங்களா? ஆமா. சரி நீ வா வா வெளில வா. வா போ வெளில போ. நிக்காம போ. நீங்க போக போறீங்களா? டேய் போடா. நான் கேட்குற கேள்விக்கு ஒவ்வொருத்தரா பதில் சொல்லணும். டேய் கேள்றா. டேய் பீரசாவி எங்க வச்சிருக்க? பீரோ சாவி எங்க வச்சுன்னு மறந்துட்டேன். நீ சொல்லு பீரசாவி எங்க? நானும் மறந்துட்டேன். டேய் நீ தான் சொல்லிட்டல, அமைதியாரு. நீ பேசு. சொல்றா பீரசாவி எங்க வச்சிருக்க? மறந்துட்டேன். இப்ப நீ சொல்லு பீரசாவி எங்க? எனக்கும் எங்க. டேய் நீ தான் தெரியலன்னு சொல்லிட்டல, அமைதியாரா. நீ பேசு. எனக்கு எங்க வச்ச? ஐயோ எனக்கு தெரியல. இந்தாமா நீயா சொல்லு பீரசாவி எங்க? எனக்கும் எங்க வச்சேன்னு தெரியலங்க. அப்பாடா. டேய் சும்மா. பாஸ் எல்லாருமே மறந்துட்டேன்னு சொல்றாங்க பாஸ். இவனுங்க தேட மாட்டானுங்க. பீரோ சாவி பீரோ மேல தான் இருக்கும். போய் தேடு போ. பீரசாவி பீரோ மேல இருந்தா எதுக்கு தேடணும்? டேய் சொல்றத செய்யடா. ஓகே பாஸ். அவன் வர வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. பின் டிராப் சைலண்ட்ல இருக்கணும். புரியுதா? திருட தம்பி நீங்க எதை வேணா தொடுங்க. அந்த பொம்மைகளை மட்டும் தொட்டுறாதீங்க. இதுக்கு நீ அவனை தொடுன்னே சொல்லிருக்கலாம். அவன் பொம்மையை தானே தொடுவான்.
ஐயோ தொட்டுட்டான்டா. டேய் எதுக்கு இப்ப கை எவன்டா கை தட்டுறது? டேய் நான் ஏன்டா உங்க வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன்? என் வாய்ஸுக்கு என்னாச்சு? ஐயோ டேய் வந்து புடிடா. நான் தோ வந்துட்டேன். டேய் போடா அவன விடாத இப்படி. டேய் என்ன விடுடா, என்னடா பிடிக்கிறீங்க? டேய் விடுடா. என் ஆள் மட்டும் வந்தான். விடுடா. என்னப்பா பார்த்துட்டு இருக்கிற? போய் அடிப்பா போ. என் புள்ளைங்களே சிங்க குட்டிமா, அவனுங்க சமாளிப்பாங்க. போப்பா. அடே விடுடா டேய். விடுடா. டேய் வழி டேய் விடுடா. ஓடுறப்ப வாப்பா பிடிக்கலாம். டேய் நில்றா டேய் மாமே டேய். சொல்றா. என்னை விட்டுருங்க, நான் வர மாட்டேன். டேய் உன்னை விட மாட்டேன்டா. அவனை விடாத, புடிடா. டேய் எவன நிக்கறானோ அவனை ஏய் இப்ப நான் தடியா சுட்டுருவேன். உன்னை. ஏய் தடியா இங்க தான் இருக்கியா? மாட்டடா. இங்க தான் இருக்கானா? அப்பா நான் கூகுள்ல படிச்சேன்ப்பா. சப்போஸ் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ரெண்டு பொம்மையும் ஒண்ணா சேர்த்து தொட்டோம்னா மறுபடியும் சரியாயிடுன்னு போட்டிருந்தது. அதுதான் நான் படிக்காம ஆல்ரெடி பண்ணிட்டேனே. அப்பா அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ பொசிஷன்ல சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்றேன். டேய் சில நேரத்துல கூகுள் தப்பா சொல்லிச்சுன்னா, ஆனா அந்த கூகுளை பார்த்து தானே அந்த பொம்மையை கண்டுபிடிச்சேன். எனக்கு என்னமோ சரியா போலடா. முதல்ல சரி பண்ணி பாக்குறேன், அப்புறம் பாத்துக்கலாம். ஆ? பப்பி ரிசா. பப்பி. டேய் நம்ம நாய் பேரு டாமி இல்ல? பப்பி ரிசா. பப்பா பப்பாவா? டேய் நீ முன்னெல்லாம் வாய்ஸ் மாதிரி பேசினாலும் புரியும். இப்ப என்ன பேசுறேனே புரியலையே. டேய் என்னடாச்சு உனக்கு? டாலத்து. டேய் அவன் எல்லாத்தையும் தலைகீழா பேசுறான்டா. இப்ப கூட தெரியலையாடான்னு கேக்குறான். அது எப்படி உனக்கு தெரியும்? பாப்டனே ஆல்சோ. என்னப்பா சொல்றான்? அதத்தாம்மா சொல்றான். என்னப்பா சொல்றேன்னு கேக்குறான். நீ வேணா அதை திருப்பி போட்டு பாரு. டேய் இதுக்கு தான் அந்த பொம்மையை தொட வேணாம்னு சொல்லி சொன்னேன். ಪಪ್ಪ ಕುಕ್ತಿ ಹಿ ಮೇಣದಾಗ ತಾನಿ ನನ್ನು ಮಾಂಸು ಡವಿಂಡೆಟ್ಮಾ. அம்மாடி அவன் என்ன லாங்குவேஜ் பேசுறான்னு தெரியல, ஆனா அவன் பாடி லாங்குவேஜ் பார்த்தா என்ன பொழக்க போறான்னு தெரியுது. நான் ஓடிடுறேம்மா. ಇದೇ ಪಪ್ಪ ಲುಳ್ಳಿ ಪಪ್ಪ ಲುಳ್ಳಿ. ஆமா அவன் என்ன சொல்லிட்டு போறான்? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். ஐயோ அப்பா தாட்டப்பா. இன்னா இச்ரா இன்னா இச்ரா பாப்பா பாப்பா. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ பொசிஷன்ல சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பாலா. நான் பாலா. இன்னலாபா இன்னலாபா. நான் பாலா. இன்னலாபா. நான் பாலா. இன்னலாபா. நான் பாலா. இப்படிதான் என் வாய்ஸ் வந்தது. என் பேரு ராஜ். டேய் வாய்ஸ் வந்துச்சுடா. என் பேரு விபிதா. எனக்கும் வந்துருச்சு. அப்பா டேய் அப்ப இந்த பொம்மையை தூக்கி போட்டுக்கலாமா? ஆ. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சே. அவசரப்படாதீங்க, கையெடுங்க. இப்ப பேசுங்க. இன்னா இச்ரா. என்னடா இது? டேய் திரும்பவுமா? இதுதான்ப்பா, இந்த பொம்மையில கை வச்சு பேசினாதான் நம்ம வாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். அப்ப இந்த பொம்மையில கை வச்சே தான் பேசணுமா?
மாஹா. ஆமா ஆமா ஆமா. இப்ப என்ன பண்றது? டேய் இதுக்கு வேற வழியே இல்லையா? இடே லிவா காக்குரி. டேய் தற்குறி, அதான் பொம்மை இருக்குல்ல, தொட்டு பேசேன். ஷோ டேய் இதுக்கு வழி இருக்கா? இதுக்கு பாப்பா அப்பா என்னப்பா? டேய் இது என்னடா வழி? நீ சொன்னல எப்படியாவது கூகுளை தேடி கண்டுபிடிச்சிட மாட்டியான்ட்டு, அதான்ப்பா அந்த 3வது பொம்மை. எனக்கு அப்பவே தெரியும்டா நீ எப்படினாலும் கண்டுபிடிச்சிருன்னு. இல்ல நான் இன்னும் கண்டுபிடிக்கல, அதுக்கு தான் இந்த மேப்பு. ஆனா இத பார்த்தா ஏதோ கிராமம் மாதிரி இருக்கே. கிராமம்லாம் இல்ல, இது சென்னையோட பழைய மேப்பு, 300 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல வளசர வாக்கம் எங்க இருக்குது? ஏய் அப்பா, இப்போ உனக்கு வளசலக்கு ரொம்ப முக்கியமா? உனக்கு பொம்மை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். பப்பி சீ. இப்போ நம்ம எந்த பொம்மையை கண்டுபிடிக்க போறோம்? அந்த பொம்மையோட பேர் என்ன? தாதுஹி. தாதுயா பொம்மை பேரா? இரு இரு இரு. இதுதான் இதுதான் அந்த பொம்மை. நாஹா. ஆனா இந்த பொம்மை இந்த 2 பொம்மை விட ரொம்ப மோசமானது. இது எப்ப வேணா என்ன வேணா பண்ணுமாமா. இது பேரு ஜாம்போ. ஜாம்போ பூயிம்சா. ஜாம்போ. சோ இப்போ நம்ம இத என்னடா அவனை தொட்டோன்னா வாய்ஸ் மாறிடுச்சு. என் வாய்ஸ். டேய் நான் வேணா தொடவா. ஐயோ என்னடா திரும்ப உன் வாய்ஸே வருது? என் பேர் ராஜ். இந்த ஆளோட வாய்ஸ் தான் வருது. டேய் என்னடா என் வாய்ஸ் போயிடுச்சு? அப்பனா இது உண்மைதான் போல. உண்மையிலே இது ரொம்ப மோசமானதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது கண்டிப்பா நமக்கு இப்ப தேவை. உடனே இதை கண்டுபிடிச்சாகணும். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி பொம்மையை தட்டிட்டு போறோம், கடைசியில் நமக்கு ஏதாச்சுன்னா? ஏப்பா உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா இந்த பொம்மை பத்தி? இல்ல தாத்தா ஏதாவது சொல்லியிருக்காரா? இத பத்தி தாத்தா எதுவுமே சொன்னதில்லடா. இவ்வளோ ஏன் அவள் தான் தாத்தானே எனக்கு சொன்னதில்ல. அப்புறம் எப்படி நீ தாத்தானை கண்டுபிடிச்சா? பாட்டி அடிக்கடி போய் பேசுமா, அதை வச்சு நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ அப்பா, இப்ப தாத்தா பாட்டி கண்டுபிடிக்கிறதா முக்கியமா? இந்த பொம்மையை கண்டுபிடிக்கணும். சரிப்பா கண்டுபிடிக்கலாம். இத பத்தி நான் சொல்றேன். இதே கூகுள் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும்ப்பா நீ பண்ணிட்டு. அந்த காலத்துல 2 நாட்டுக்கு சண்டை நடக்கும்போது எந்த ஒரு ராஜாவோட தலை முதல்ல வெட்டப்படுதோ அந்த ராஜாவோட மொத்த ஊரும் இன்னொரு நாட்டுக்கு அடிமையாயிடுது. ஒரு நிமிஷம். இப்ப சொல்லு. அதான்டா, ஒரு ராஜாவோட கௌரவம் தான் அந்த நாட்டுக்கே கௌரவம். அந்த ராஜாவோட அவமானம் அந்த நாட்டுக்கே அவமானம். அப்படிப்பட்ட ராஜா கம்பீரமா அரசவையில் நின்று பேசும்போது திடீர்னு அவங்க வாய்ஸ் மாறிடுச்சுன்னா அந்த அரசவையே குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சிரிச்ச அவமானத்தை ராஜாவால ஏத்துக்கவே முடியாது. ராஜா எங்க போனாலும் அவங்க பின்னாடி நின்று கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவமானம் தாங்க முடியாத அந்த ராஜா ஒரு நாள் தூக்குல தொங்கிடுவாரு. இந்த மாதிரி ஊரு முழுக்க பல ராஜாக்களை கொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த பொம்மைங்க தான். இப்ப புரியுதா இந்த பொம்மையெல்லாம் ஏன் உருவாக்குனாங்கன்ட்டு? அப்படிப்பட்ட ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊர்ல தான் நம்ம தேடி வந்த ஜாம்போ இருக்கு. இப்ப டைம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வண்டி நிறுத்துங்கடா. நிறுத்து. பின்னாடி வா. நிறுத்து. அப்பா, மேப்ல இந்த மாதிரி ஒரு இடமும் காட்டல, கோயிலும் காணுமே. டேய் இங்கதான்டா நல்லா பார்க்க ஒதுக்குப்புறமா இருக்கு. ஒதுக்குப்புறமாவா? அதுக்கு அப்பா ஒண்ணு கடிச்சிட்டு வந்தாதான்டா. அவசரம் புரியாம. டேய் ஏன் அவசரம் புரியாம நீ பேசாத. கொஞ்சம் சீக்கிரம் வா. அப்பா எங்க போறாரு?
சிலையை தேடி. அப்ப நம்ம மட்டும் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அப்பா கூட சேர்ந்து தலை தெரியலாமா? ஏய் கொஞ்சம் பேசாம வரீங்களா? பா சீக்கிரம் வாப்பா. போனியா இல்லையா? போயிட்டேன்டா. டக்குன்னு வந்துட்டியே. டேய் நீ இவன் எங்க போயிட்டான்? அவன் தான் அப்பயே வெளியே போயிட்டானே. டேய் ஆ? அங்க என்னடா பண்ற? இடம் பார்த்துட்டு இருக்கேன்டா. இடம் டேய் இந்த மாதிரி ஒரு இடம் மேப்ல இல்லையடா, அங்க என்னடா பாக்குற? இல்லடா எனக்கு அர்ஜென்ட்டா வந்துரு, அதான்டா பார்த்துட்டு இருக்கேன். ஆக மொத்தம் ஒருத்தனுக்கு ஏன் அர்ஜென்ட் புரியல? அப்ப நீயும் போக வேண்டியதானே? எங்க? அதான் அர்ஜென்ட் ஆகுதுன்னு சொன்னியே. உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு நான் நடந்தே வந்திருக்கலாம். டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா. டேய் பாலா, என்ன போற வழியில பெட்ரோல் பங்க்ல வண்டி நிப்பாட்றா. எதுக்கு? நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாமா? ஆக மொத்தம் எவனும் வீட்ல போயிட்டு வரலையா? சிலையை தேட வந்தோமா இல்ல ஒண்ணுக்கு போக வந்தோமா? அப்பா ஆ மேப்ல இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். என்னடா சொல்ற? தோ அந்த கோயில் தெரியுது பாருங்க. இதான் அந்த கோயில். டேய் திருப்படா திருப்படா டேய் போலாம். போ 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 உள்ள போ. இதுதான் அந்த கோயில். பாலா ஒரு நிமிஷம் பா. எங்க போற? அப்பா மறுபடியும் உனக்கு வருதா? டேய் கல்வெட்டுடா, இந்த கோயிலை பத்தி ஏதாவது போட்டிருக்கோம். அப்பா உனக்கு கல்வெட்டுலாம் படிக்க தெரியுமா? தெரியாதுடா. அப்புறம் எதுக்கு போன? இல்லடா கோயிலை பத்தி ஏதாவது தகவல் போட்டிருக்கான்னு பார்க்கலான்னு. பார்த்து பார்த்து வாப்பா. கண்டுபிடிச்சேன்டா. அதான் கண்டுபிடிச்சிட்டோமே. அது இல்லடா, நம்ம அங்க பாத்ரூம் போனோம் பாத்தியா, அந்த இடம் பா இது. இங்க பாரு இதுதான். பாலா உனக்கு என்ன? நீ ஒன்று மறந்துட்ட. இல்லையே எல்லாம் எடுத்து வச்சிட்டேனே. வர வழியில் நீ பெட்ரோல் பங்க்ல நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்தவே இல்லை. நான் ஒன்று பண்றேன்ப்பா. என்னப்பா? நான் உள்ள போயிட்டு பொம்மையை தேடுறேன், நீங்க இங்கே வெயிட் இருடா, பண்ணுங்க. நாங்களும் வரோம். அப்ப நான் இங்கே வெயிட் பண்ணவா? டேய் நீ கிளம்பி அப்படியே போயிடு. டேய் பாலா, என்ன காலங்காலமா பதம்பதையா தலைமுறை தலைமுறையா என்னன்னு சொல்லு. கோயிலுக்குள்ள செருப்பை கழட்டி தானே போகணும். செப்பலை கழட்டினா கழட்ட போறேன், அதுக்கு போய் பரம்பரை தலைமுறை. பா கோயில் பா பாலா பா சூப்பர். இப்படிதா ஏய் சூப்பர்ல, கோயிலுக்குள்ள வந்தனே வாய்ஸ் மாறிடுச்சுப்பா. ஆமாண்டா, கோயிலுக்குள்ள வந்தோடனே குரல் வந்துச்சு. வாங்க போலாம். எங்க? வெளிய போலாம் வாங்கடா. எதுக்கு? அதான் குரல் வந்துச்சுல, அப்புறம் என்ன? வாடா. அப்பா அப்பா அட வாங்கன்ற. அப்பா உள்ள வாப்பா. டேய் இப்ப வரப்போதீங்க. பாலு பா பாலு ஐயோ பாலு பாலு வா சிலை தரலாம். அப்பா அப்ப கோயிலுக்குள்ள இருந்தாதான் வாய்ஸ் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்ப இங்கேயே தங்கிலாமா? அப்பா இங்க எப்படி தங்க முடியும்? உள்ள மண்டபம் இருக்குடா. நீங்க வரீனா வாங்க, நான் தேடுறேன். இரா வர. ரைட்ல தான் போட்டுருக்கு. டேய் பாலா, இந்த சிலையை எங்கன்னா பொச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆமாப்பா. நம்ம வேற மண்வெட்டி கடப்பார் எடுத்து வரலையே. பரவாயில்லடா, இங்க இருக்கிறத வச்சு நம்ம தோண்டிக்கலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இன்னி கோயிலுக்கு ரைட் சைடு வந்துட்டோம். இங்க தான் இருக்கும். அப்பனா எக்ஸாக்ட்டா இங்க தான் இருக்குன்னு போட்டுருக்குப்பா. அப்படியா? இங்க தான் இருக்கு. டேய் இதுவா? என்னப்பா இது? நம்ம வதம் தெரிஞ்சு எவனோ போட்டு வச்ச மாதிரி இருக்கு. தெரியலடா. அப்பலாம் எடுக்க கூடாதுடா. இவ்வளவு ஈஸியா போட்டு வச்சிருக்காங்கன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம்டா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. டேய் வேணாடா.
காமிச்ச அதே பொம்மை. ஆமாண்டா. ஆமாப்பா. ஆனா இப்படி எல்லாம் தொடக்கூடாது. அத நான் இப்ப தொட்டேன், வாய்ஸ் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு. அது நம்ம கோயிலுக்குள்ள வரும்போதே வாய்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. டேய் இப்படிலாம் சொன்னா உங்களுக்கு பத்தாது. வாங்க கேட்டுக்கு வெளியே வச்சு ப்ரூஃப் டேய், பண்ணு. டேய் அப்பா என்னப்பா இவன்? சொன்னா கேளுடா, டேய். நில்றா. டேய் ஒண்ணதான்டா. டேய் சொன்னா கேளுடா. டேய் அதெல்லாம் இப்படி பண்ண கூடாதுடா. டேய் 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 இறா. அந்த சிலையை தொடணும் தானே வந்தோம், அப்புறம் ஏன் தொடக்கூடாதுன்னு சொல்ற? அப்பா அந்த சிலையை நம்ம தொடதான் போதும், ஆனா அதுக்கான மரியாதை கொடுத்து தொடணும்ப்பா. அப்ப சிலை சார்னு கூப்பிட்டுமா? அப்பா கொஞ்சமா சீரியஸா பேசுப்பா. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கு, நீ விளையாடிட்டு இருக்க. நாங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். புதிய மாட்டிக்கு பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல இந்த பொம்மை சரி பண்ணிச்சுடா. டேய் பாருடா, நல்லா தானே பேசுறான், அவனுக்கு ஒன்றும் ஆகலையே. அப்பா அவன் கிடக்குறான், நீங்க வாப்பா. இறா வர. அப்பா சொன்னா கேளுப்பா. அப்பா ஆனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி. டப்பா புடிப்பா, புடிச்சு நீ பேசுப்பா. என் பையன் ராஜி. பாத்தியா நான் தான் வன்னி. டேய் சூப்பர் பொம்படா இது. வாய்ஸ் வந்துச்சு. டேய் நம்ம தாத்தா டேய். தலை மாதிரியே இருக்குடா. அதான் ஒண்ணுமே ஆகலையே. எனக்கு என்னவோ இது சரியா தான் இருக்கும்னு தோணுது. இல்ல பேபி, இந்த சிலையை பத்தி நான் நல்லா படிச்சு தான் வந்திருக்கேன். இதுக்கான மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும். இதுக்கு சிலையிலேயே இது ரொம்ப டேஞ்சர்னா விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தி. கரெக்டா முக்கியமான நேரம் பார்த்து இது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். பாத்தியாப்பா இவங்க ரெண்டு பேரும் பயந்து நின்னுட்டு இருக்காங்க. பயந்தான் கொலிக்கிடாதுங்க. சரிப்பா வாப்பா உள்ள போலாம். சரி, வா போலாம். இந்திரா ஏய் வேணாம், அதுக்கான மரியாதை கொடுத்துட்டு நாங்க தொட்டுக்கிறோம். நானே மரியாதை கொடுக்குறேன்டா. பொம்மை சார் நான் உங்களை மரியாதை தொட்டு கும்பிட்றேன் சார். சாரி சார். நானும் மரியாதை கொடுக்குறேன். பொம்மை சார் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தொட்டு கும்பிட்றேன். அப்பா இது ஒன்றும் விளையாட்டு இல்ல. ஆல்ரெடி இப்படி 2 பொம்மையால பாதிக்கப்பட்டிருக்கோம், மாத்திட்டீங்களா? சரிப்பா, அப்படி நான் மரியாதை கொடுக்கணும். சரிப்பா அப்படி என்ன மரியாதை கொடுக்கணும் சொல்லு. டேய் சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லுடா. முட்டாள் தான் பாய்வேன். முட்டாள் தான் பாய்வேன். நில்லு. நீ ஏதோ பேசு. அப்பா அப்பா இவன் அப்பான்னா நீங்க எதுக்கு இப்ப அப்பான்னீங்க? வேற ஏதோ பேசு. என்னடா நடக்குதுங்க? என்னடா நடக்குதுங்க? வேற ஏதோ பேசு. டேய் டேய் வேற எப்பா பயமா இருக்குப்பா. எப்பா பயமா இதுக்கு இருக்குப்பா. தான் அப்பவே சொன்ன மரியாதை கொடுத்து ஒண்ணுன்ட்டு பெரிய தொட்டிங்க. இப்ப பாத்தீங்களா, ஒரு பொம்மையை ஒரு வாட்டி தான் கரெக்டா யூஸ் பண்ணணும். இப்போ என்னடா பண்றது? இப்ப என்னடா பண்றது? இப்ப கேளுங்க. புடி. அப்பவே சொன்ன ஈஸியா கிடைக்கும் போதே. வேற என்னடா பண்றது இப்போ? வேற என்னடா பண்ண இப்போ? சிலைய இங்க எங்கேயோ வச்சு மரியாதை கொடுத்து தொடணும். ஆனா எங்க வைக்கணும்பா? என்னடா இருக்கு அதுல? என்னடா இருக்கு அதுல? கொஞ்சம் நோளுங்க. அப்பா இந்த பொம்மையை பத்தி படிக்கும்போது இன்னொரு இது படிச்சோம்ப்பா. கோபுரத்தின் நடுவில் பஞ்சத்தந்திரம் இருக்க அந்த பஞ்சத்தின் நடுவில் இருக்கணும்னு போட்டிருந்தது. அப்பனா இங்க பஞ்சதந்திரம். அப்பா அத அந்த சென்டர்ல வையி. நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். போடா. எனக்கு தெரிஞ்சு இதோட நீ பேசு. சரி. என்ன பாக்குற, என்ன தான் பேச சொல்லி. ஆனா அவன் பேசணும், நீ பேசல. ஆமா பாலு. வேற எதை பேசு. வேற என்ன பேசுறது தெரியலையே. சூப்பர் அப்பா. அவள்தான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. ஏய் போற வழியில நித்யாக்கு தெரிஞ்ச ஒரு ரெசார்ட் இருக்கு. அப்படியே நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம். அவளும் இன்னைக்கு அங்கதான் வரா. பாலா ஆ வெளிய நீச்சல் குளம் சூப்பரா இருக்கு, வா போலாம். நீ போ, நான் வரேன். அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, இன்னும் எதுக்கு இதே வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க? வா போலாம். எனக்கு ஏதோ தப்பா படுது. இந்த பிரச்சனை எல்லாம் முடியலன்னு நினைக்கிறேன். என்ன தப்பா தோணுது? எல்லாருமே அவங்கவங்க வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்க. ஆனா நான் ஷிட். இப்போ என்ன
உங்கள் வீட்டுக்கு வந்து பேசல தானே கோவமாக இருக்கேன். கவலைப்படாத, நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஜாம்புவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டைமில் தான் பிரச்சனை உருவாக்குன்னு போட்டிருக்கு. ஐயோ இப்போ நீ வர போறியா இல்லையா? இது வரைக்கும் நான் உன் வீட்டில் வந்து பேசாதது தப்பு தான். நானே வந்து பேசுறேன், நீ நம்பிதான் ஆகணும். என்ன இப்படி பாக்குற? இது கண்டிப்பா நடக்கும். இது கொப்பா மேல சத்தியம். கொப்பா மேல சத்தியமா? எங்க அப்பாவே நீ தானே, உன் மேல நீ ஏன் சத்தியம் பண்ற? ஏன் உளறிட்டு இருக்க? டேய் பாலா, இது நானா பேசலடா, என்ன தானா பேசுறேன்டா. சரி நான் வரேன். இப்ப எங்க போற? எங்க போறியா? நான் ஜாகிங் போறேன்டா. ஜாகிங்கா? பாத்தியா, அவர் நார்மலா தான் இருக்காரு. நீ தான் என்ன நார்மலா இருக்காது? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன பேசிட்டு இருந்தாரு? என்ன யோசிக்குத? ராஜி பேசிட்டு இருக்கல, இவர் பேசிட்டு இருக்காது. அங்க ராஜி நிச்சய கிட்ட பேசிட்டு இருக்க டைலாக் இவர் இங்க பேசிட்டு இருக்காது. உனக்கு முடிவுலடா. ராஜு கூப்பிடுறான். சொல்றா. டேய் பாலு, என்னாச்சுனே தெரியலடா. திடீர்னு நடந்துட்டே இருக்கேன்டா. நடந்துட்டு இருக்கியா? அப்பனா நில்றா. டேய், நான் வேணும்னு நடந்துட்டு இருக்கேன். கண்ட்ரோல் மீறி நடந்துட்டு இருக்கேன்டா. எனக்கே தெரியலடா. வர என்னாச்சு? ராஜு அங்க ஸ்விம்மிங் பூல்ல நடந்துட்டு இருக்கானா? ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் நடக்க தானே செய்வாங்க. ஏய், அவன் கண்ட்ரோல் மீறி நடந்துட்டு இருக்கானாமா? எங்க போய் முடிய போதோ? அப்பா எங்க தான் போனது? எனக்கு என்ன தெரியும்? ஏய், அது ராஜு நடந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. டேய், இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேன்னா நடந்துட்டே தானே இருக்கேன். ஏதாவது நடந்துட்டே இருக்கியா? அப்பா ஸ்டாப். டேய், என்னடா பண்ணீங்க? நான் இப்ப நின்னுட்டேன். யூ கண்டினியூ. டேய் செவுரா. அப்பா ஸ்டாப். இன்னும் ஒரு இன்ச் அடிச்சிருந்தா கூட என் மூக்கு போயிருக்கும்டா. ஏதாவது பண்ணுடா. அப்பா அபௌட் டர்ன். டேய், இப்போ என்னடா பண்ணீங்க? டேய், என்ன வச்சு நல்லா விளையாடிட்டு இருக்கீங்கடா. டேய், என்னடா நடக்குதுங்க? டேய், இங்க அப்பா பண்ற மாதிரி அங்க ராஜு பண்ணிட்டு இருக்கான். எப்படா வருவீங்க? கொஞ்சம் சீக்கிரம். இல்லடா, நான் நிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். அது நிக்க மாட்டேது. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. இந்த ஃபோன் வேற. இப்ப நீ என்கிட்ட நின்னு பேச போறியா இல்லையா? நான் என்ன பேச மாட்டேன் நான் சொல்றேன். என்ன பேச விட மாட்டேன். நீ அடிச்சு நான் நின்ட்டேன். டென்ஷன் பண்ணாதடா. சரி கோவப்படாத. இப்போ என்ன, நான் உங்க வீட்டுக்கு வரலன்னு தானே கோவம். நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து டேய், என்னடா பண்ற? தெரியலையே. நானே எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ வளர்றேன். ஐயோ, முழுசா சொல்ல வந்ததையா சொல்லி தொலைடா. ஐயோ, இதெல்லாம் அவனும் அங்க பண்ணிட்டு இருப்பானே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் வந்து பேசுறேன் நித்யா. நான் வந்துடுறேன். முதல்ல அவனை பிடிக்கணும். வா. எங்கடா இது மாற? நானே ஓடிக்கிற ஊரா. இவன் அங்க ஓடிட்டு இருக்கான். டேய், ராஜு நில்றா. டேய், நான் நிக்க மாட்டேன் நான் சொல்றேன். நிக்க முடியலடா. அப்பா நில்லு. என்னடா பண்ண நின்னுட்டேன். அப்பா எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்னப்பா? அப்படிக்கே திரும்பி ஓடுறியா? டேய், வயசான காலத்துல அப்பா அவனை பிடிக்கணும்பா ப்ளீஸ். நீ தானே ஜாகிங் போக ஆசைப்பட்ட. போப்பா அப்பா கூட போ. ஓடுப்பா ஓடு. சூப்பர் ஓடு. வாடா. வா. நீ ஓடு. வா. நில்லு. ஐயோ, நிக்க முடியலடா. நிக்க சொல்றா. ராஜு அப்பா இப்படி அப்படியே நில்லு. டேய் ராஜு, என்னடா நடக்குது இங்க? என்னால முடியலடா. டேய் மன்னிச்சிடுறா. மறுபடியும் அந்த ஜாம்பு வேலையை காட்ட ஆரம்பிச்சுடா. ஜாம்பவா? அந்த ஜாம்பை விட மாட்டேன்டா. அப்பா ஓடுப்பா. ஐயோ, அப்பா, அந்த பக்கம் ஓடுப்பா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்மை தானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி சிரிச்சிட்டு இருக்கு பாரு. எப்பா கையை கீழே
கீழே இருக்குப்பா, இறக்குப்பா. ஓ இவன் வேற. உனக்கு மரியாதை வேணுமா? என்ன பண்ற? என்ன பண்ற நீ? டேய் என்ன வெடிக்க வச்ச வந்து புடி வர. அப்பா அப்பா. டேய் அது இப்படி அவமானப்படுத்த கூடாதுடா. அது நம்மள எத்தனை வாட்டி அவமானப்படுத்திருக்கு. டேய் வேணாம்டா. இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை எட்டி உதச்ச? டேய் நீ ஏன்டா இப்படி பேசுற திடீர்னு? எதுக்கு ரெண்டு பேரும் டான்ஸ் டேய் உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? டேய் எனக்கு என்ன ஆச்சு? ஆடிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் அந்த பொம்மை எட்டி வச்சனால இப்படி எல்லாரும் ஆடிட்டே இருக்குப்பா பேச பேச. நான் எட்டி வச்சு சொல்றது மாதிரி ஆயிடுச்சா? ஆமா நீதான் காரணம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு பாலா. என்ன? எப்படி இருந்தாலும் நைட்டு ஃபுல்லா கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சிட மாட்டேன். எதை? 4வது பொம்மைய கண்டுபிடிச்சிருவல. இப்படியே உட்காந்துந்தா என்னதான் பண்றது? நீங்க பண்ண வேலைக்கு தான் இப்படி உட்கார்ந்து இருக்கோம். வீட்டுக்கு போய் மட்டும் என்ன பண்றது? நீ போய் கூகுள் பண்ணி அடுத்த பொம்மையை கண்டுபிடி. கொன்னுடுவேன் கொன்னுடுவேன். அப்பா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா சொல்ற மாதிரி கூகுள் சர்ச் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு பாத்துறலாம். அவன் ஆட வேணும்னு சொல்லு, அவன் ஆட வேணும்னு சொல்லு. அவன் என்னப்பா பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. என்ன? பொம்மை தொட்ட தான் பிரச்சனை சரியாயின்னு சொன்னல. அந்த பொம்மைய பாப்பா ஒரே தடவை கரெக்டா தொடணும். நீங்க 2வது எடுத்து மரியாதை கொடுத்தீங்க, 10க்கு கடைசியில் அவமானப்படுத்திட்டீங்க. அவமானப்படுத்திட்டான். இப்படியே பேசிட்டு இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அதுக்கு நம்ம சொல்யூஷன் தேடிதான் ஆகணும். அவங்கள ஆட வேணும்னு சொல்லி இரிட்டேட் ஆகுது. சரி வீட்டுக்கே போவோம். கூகுள் பண்ண தானே. ஏய் நீ ஏன்டா குச்சினே போற? எதுக்கு இப்ப இப்படி ஓடுறான்? விபிதா எவ்வளோ பெரிய மரம் இல்ல? சொல்லு விக்கி, ஏதாவது தெரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர்டா, நீ கண்டுபிடிச்சவன்னு எனக்கு தெரியும். சொல்லு, நாங்க என்ன பண்ணணும்? பேச பேச ஆடிக்கிட்டே இருக்கேன்டா. ஆனா அதுக்கு நீ நேர்ல வரணும். நேர்ல இப்ப வர முடியாது. ஏதாவது இருந்தாலும் போன்லயே சொல்லு. இல்லடா, ஆடிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னல. உன்னோட டான்ஸ் நான் ஸ்கூல்ல பார்த்தது, பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. முக்கியமா நீயும் மரகதவள்ளியும் பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பாட்டுக்கு பழச கலர் தானே என் வேலையே. பரவாயில்ல, நீ நேரில் இருக்கிறதா இமேஜின் பண்ணி சொல்றேன். என்ன எல்லாம் பண்ணி தொலைடா. ஒழுங்கா கவுனி. டேய், லைன்ல இருக்கியா இல்லையா? இரும்பேடு. இரும்பேடா? இரும்பேடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எங்க இருக்கு?
ஜாம்போவோட ஊருக்கு பக்கத்துல தான் இரும்பேடு இருக்கு. ஜாம்போவோட அண்ணா தான் அடுத்து நீங்க தேட வேண்டிய 4வது பொம்மை. ஜாம் ஜாம்போ. ஜாம் ஜாம்போ. இன்ஃபேக்ட் தே ஆர் ட்வின்ஸ். டேய், அந்த ஊர்ல அந்த பொம்மை எங்கடா இருக்கும்? அந்த ஊர்ல தான் இரும்பேடு அரசன் கட்டின கோயில் இருக்கு. அங்கதான் நீ போகணும். அந்த கோயிலுக்கு போனா 4வது பொம்மை கிடைக்குமா? இல்ல. அப்ப ஏன்டா நாங்க அந்த கோயிலுக்கு போனோம்? அர்ச்சனை பண்ண. அர்ச்சனை பண்ணையா? நீ ஒண்ணு பண்ணு. ஆ. இப்படியே ஆடிக்கிட்டே சாவு. வெட்டியா பேசிக்கிட்டு இருக்காம அந்த கோயிலுக்கு போ. அந்த பொம்மைக்கான வழி கிடைக்கும். டேய் விக்கிபீடியா, அந்த பொம்மை தொட்ட எங்களுக்கு எதாவது ஆகுமாடா? தெரியாது. ஆனா தஞ்சாவூர் பொம்மை அளவுக்குலாம் ஆடாது. டேய், போன்ல பேசிட்டு இருக்கேன் தானே ஆடிட்டு இருக்க. மோனே, நான் மட்டும் நேர்ல வந்தேன்னு வையே, உன் சாவுக்கு பயங்கரமா ஆடுவேன். வாவ் பாலு, என் இமேஜினேஷன்ல நீ சூப்பரா ஆடுற. ஆனா ஒண்ணு மிஸ்ஸிங். அது என்னடா? மரகத வள்ளி. அடே, அப்படியே ஒரு இமேஜின்ல இதையும் நினைச்சுக்கடா. அப்படியே நான் உன்கிட்ட நடந்து வந்து உன்னை பிடிச்சி சதக்கு 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 குத்தி நீ என் மேல சாயும் போது உன் முடிய பிடிச்சி அப்படியே. பாலு பழசாயிட்ட. வெள்ள முட்டை. போன வைடா, எதானா கூப்பிடு. பாப்பா, பாத்தியாடா பாலா, இவ்வளவு நாளா கூகுள்ல கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு விக்கிபீடியா கிட்ட கேட்டுக்கிறியா? அப்பா, இது என் ஃப்ரெண்டு விக்கி. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால இவனை நாங்க விக்கிபீடியான்னு கூப்பிடுவோம். சரி வா, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போலாம். அப்பா, என்னப்பா? நம்ம வீட்டுக்கு போக போறது இல்ல. அப்ப ரெசார்ட்டுக்கு போறமா திரும்ப? இல்லப்பா. கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல, அது எந்த ஊர்ல இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அது எந்த ஊரா? ஜாம்பு எங்க இருக்குமோ அதோட பக்கத்துல தான் இதுவும் இருக்குமாமா. சொல்ல போனா ஜாம்போட அண்ணன்பா. தம்பி ஜாம்புனா அண்ணன். ஜம் ஜாம்பு. அந்த ஊர் பேரு இரும்பேடு. இரும்பேடா? அது ரொம்ப பழைய ஊராச்சாடா. அப்பா, உனக்கு அந்த ஊர் தெரியுமா? பேரை பார்த்தாலே தெரியல. அது கண்டிப்பா பழைய ஊரா தான் இருக்கும். புது ஊருக்கு யாருன்னா அந்த பேர் வைப்பாங்களா? அப்பா, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லப்பா. நமக்கு அந்த பொம்மை தான் முக்கியம். சரி பாலு. இப்படி 2 பேரும் ரோட்டை வழிமறிச்சு நின்று இருந்தா வண்டியில வரவங்க எப்படி போறது? இது ரோடா, அது வண்டியா? யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே. நான் கூட தான் உங்களை பார்த்தது இல்ல. நீங்க கூட தானே புதுசா இருக்கிறீங்க. அட ஆமா இல்ல, நீங்களும் என்ன பார்த்தது இல்ல. சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எது பேச வந்தாலும் வழி விட்டு பேசுங்க. போங்க. அப்பா, ஊர்க்காரம்பா. கூப்பிடுறா. சார், டேய், இல்லடா. நீங்க இந்த ஊரா? பார்த்தா எப்படி தெரியுது? வெளியூர் ஆளுமே தெரியுது. அது நான் வெளியூர்ல இருந்து வரதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனா நான் வெளியூர்காரன்ல இல்ல, இந்த ஊர்காரன் தான். இந்த ஊர் தான். இரும்பேடு எங்க இருக்கு? நல்லா கேட்டீங்க போங்க. நீங்க நிக்கிறதே இரும்பேட்ல தான்பா. இது ஊர் இல்ல, ஊர் உள்ள. இவன் தேவையில்லப்பா, வேற ஆள்கிட்ட கேட்டுக்கலாம். இவனோட நமக்கு ஆள் இல்ல. சரி சரி, இரும்பேட்டுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? அங்க இரும்பேடு அரசன் கட்டின கோயில் ஒன்று உள்ள இருக்கான். அது எங்க இருக்குன்னு தெரியுமா? இரும்பேடு அரசன் கட்டின கோயிலா? அது இந்த ஊர்லயே இருக்கு? இல்லப்பா, ஊர்ல நிறைய கோயில் இருக்கு. சரி வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஊர்ல தான் எந்த திருவிழாவும் இல்லையே. நீங்க எந்த கச்சேரிக்கு வந்தீங்க? எந்த ஊர் ஆட்டக்காரங்க நீங்க? பக்கத்தூரு. ஆமா ஆமா. ஓ, பக்கத்துல இருக்கே அந்த ஊரா? அதான் அதான் அதான். சரி சரி, என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் சருன்னு போயிட்டா உங்களால் பிடிக்க முடியாது. ஓகேவா? என் பின்னாடியே வாங்க. ஏன்பா, இதான் அவன் சொன்ன சர்ரா? ஏண்டா, அவன் நம்ம பின்னாடி வரதே மறந்துட்டான்னு நினைக்கிறேன்.
கோயில் எங்க போய் இருக்கு? குளத்து கூட்டு வந்திருக்க. யார் நீங்க? ஊருக்கு புதுசா? சொல்லுங்கப்பா. இப்பதானே பேசிட்டு இருந்தோம். ஏப்பா நீ தானே கோயில் காட்டுறேன்னு சொன்ன. எந்த கோயில்? அதான் இரும்பேடாசக்கட்டு கோயில் ப்ரோ. எப்பா அது ஊருக்குள்ள இருக்கே, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அப்ப எதுக்கு குளத்து கூப்பிட்டு வந்தீங்க? நான் எப்ப கூட்டு வந்தேன்? நான் குளிக்க வந்தேன்பா. ஏப்பா நாங்க தான் குளிச்சுட்டு வந்தோமே, அப்புறமே எங்களை கூட்டிட்டு வந்த. சரி ஓகே ஓகே, இப்போ நீங்க எங்க போகணும்? இரும்பேடாசக்கட்டு கோயிலுங்க. அவ்வளவுதானே, நானே கூட்டு போறேன் வாங்க. பின்னாடியே வாங்க. நான் சருன்னு போயிடுவேன், அப்புறம் பிடிக்க முடியாது. சீக்கிரம் வாங்க. டேய் ராஜி, இவன் நம்பி போலாமாடா? எப்பா அவன் திருப்பி நம்ம குளத்துக்கு கூட்டு வந்துட்டாப்பா. டேய் பாலா, ஆமாண்டா, அவனோட குளிக்காமே தொடச்சின்னுக்குறான். அப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் குளிச்சு தான் வருவான் போல. நீ வண்டி எடு. டேய் எதை வச்சு ரெண்டு கோயில் சொல்ற? கண்டிப்பா இதான்ப்பா, ஊருக்கு ஒரே கோயில் இதுதான். கண்டிப்பா இதுதான் இரும்பேடாசக்கட்டு கோயில். பைத்தியங்களா, அந்த கோயில் அந்த சைடு இருக்கு, வந்துட்டானுங்க. இதுதான் அந்த கோயிலுங்கிட்ட. அப்ப இது இதுவா இருக்காரா? இதான் புதுசா இருக்குல்ல. டேய் பாலா, இதுவா அந்த கோயிலு? தெரியலப்பா. சரி வா போய் சிலை எடுத்துட்டு வந்துரும். அந்த சிலை இங்க இல்லப்பா. அப்புறம் எதுக்கு இங்க வந்து நம்ம இங்க வந்தா அந்த சிலைக்கான ஐடியா கிடைக்கும்னு சொன்னான்டா. யாரு? விக்கிபீடியா. அப்புறம் என்னடா, வாடா போலாம். வாங்க. ஊர் எல்லையில பெரிய ஆலமரம். ஜம் ஜம்போ. இப்ப நான் சொன்னேன்ல, நமக்கு என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம், யாருமே இப்ப பேசும்போது ஆடவே இல்ல. ஆமாண்டா, நானும் ஆடல. ஆமா. அப்படி நாங்க என்னதான் சொன்னோம்? ஊர் எல்லையில பெரிய ஆலமரம். ஜம் ஜாம்போ. புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு, உடனே வாங்க போலாம். ஆலமரம். ஆமா ஆமாப்பா, வாப்பா போலாம். அப்பா பொம்மை இங்கதான் இருந்திருக்கு. இது தெரியாம ஊர் ஃபுல்லா போய் தேடிட்டு இருந்திருக்கோம். வாங்க போய் கண்டுபிடிப்போம். டேய், அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சுலடா. இப்ப பேசுற டான்ஸ் ஆடல, அப்புறம் திருப்பி அந்த பொம்மை தொட்டு ஏதாச்சுன்னா தயவு செஞ்சு கிளம்பலாம். வாடா. அப்பா இவன் பேச்செல்லாம் கேட்டிருக்க முடியாது. மறுபடியும் வீட்டுக்கு போய் ஏதாச்சுன்னா என் கூட வரதா இருந்தா வாங்க. எப்பா அவன் சொன்னா நம்ம வீட்டுக்கு பாத்தியப்பா. ஏய் பொம்மையை தேடலாம், வாங்கடா. பொம்மை இங்க எங்கேயோ தான் இருக்கு. ஒவ்வொரு இடம் விடாம தேடுங்க. பொம்மை யாருக்கு படுதோ சொல்லுங்க, தயவு செஞ்சு தொட்டாதீங்க. போங்க.
என்னடா ஆச்சு? ஜம் ஜாம்பு. இது பார்க்க ஜாம்பு மாதிரியே இருக்கு. இது அதோட அண்ணன். அது ஜாம்புனா இது ஜம் ஜாம்பு. அண்ணனா? ராஜு, நீ மேல போயிட்டு அது விழுதோட கட் பண்ணிட்டு வா. தயவு செஞ்சு தொட்டுறாத. ஓ, உடனே போறேன். பாத்துடா. சரி சரி. டேய் பாலா, இது மத்த பொம்மை மாதிரி இல்லாம பார்க்கவே பயங்கரமா இருக்கே. அந்த விக்கிபீடியா என்ன தாண்டா சொன்னா? டேடே பாத்து ராஜி, பாத்து பத்திரண்டா. சரிப்பா. இப்போ என்னடா பண்றது? தெரியலடா. பேசாம என் ஃப்ரெண்டு கிட்டே கொண்டு போயிடலாம். அங்க வச்சு என்ன பண்ண முடியும் பண்ணிக்கலாம். டேய் அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. என்னால இப்படி வீடியோ வரைக்கும் ஆடிட்டே இருக்க முடியாது. அதுக்கு மரியாதை கொடுங்க நினைக்கிறேன். அப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா. அப்பா 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 சொன்ன கேளு. வேண்டாம். டேய் இங்க பாத்தியாடா? அங்க பார்த்த மாதிரி 5 கல்லு சிலை. ஐயோ அப்பா, அது வேற இது வேற சொன்னா புரிஞ்சுக்கப்பா. சாமி முன்னாடி எல்லாம் ஒண்ணு தாண்டா. அப்பா வேணாம்ப்பா. அப்பா அப்பா பயமாப்பா. வேணாம்ப்பா. டேய் இந்த பொம்மையை மொத தடவையா கரெக்டா யூஸ் பண்ண போறேன். அதுவும் மரியாதையோட. போதுமா? புரியுதா உனக்கு? அது இல்லப்பா, அந்த மேல நீ எதுவும் எதுவும் பேசாத. அப்பா 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 நில்லுப்பா. அப்பா 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 நில்லு. அப்பா 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 எந்திரிப்பா. அப்பா 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 அப்பா. ஐயோ ஐயோ, மூச்சில்ல மூச்சில்ல மூச்சில்ல. புடி புடி புடி. அப்பா 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 பாத்துக்கோ. அப்பா பாத்துக்கோ. அப்பா அப்பா They are twins. ஹலோ டேய். குட் ஈவினிங் பாலு. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியடா. அப்பாங்க செத்துட்டாரா? அப்பாவாடா? ஆமாண்டா, நான் எவ்வளவு சொல்லியும் அப்பா அந்த மம்மி தொட்டுட்டாரா. இப்ப மூச்சு பச்சு எல்லாம் கிடக்குது. இப்ப என்ன பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணு என்ன பண்ணு? அப்ப நான் உனக்கு இன்னொரு கதை சொல்றேன். டேய் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா. என்ன சீக்கிரம் சொல்லி தொலைடா. டேய் என்ன அர்த்தம் எடுத்துக்கடா. பால் வடிந்து ஒன்னா படிச்சுக்கிட்டு கூத்துப்பட்டு கேளு. ஊருக்குள்ள ஒரு ராஜா மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருந்தாரு. மக்கள் அவரை கடவுளா வணங்குனாங்க. திடீர்னு ராஜா ஊருக்குள்ள புகுந்து கெட்டது பண்ண ஆரம்பிச்சாரு. மக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம், ராஜா ஏன் கெட்டது பண்றாருன்னு. இத பத்தி மக்களே ராஜா கிட்ட நேரடியா போய் கேட்கும்போது ராஜா சொல்றாரு, நான் தான் அரண்மனையை விட்டு வெளியவே வரலையே, பின்ன எப்படி உங்களுக்கு நான் கெட்டது பண்ணிருப்பேன்னு கேட்டாரு. ஆனா மக்களோ ஊருக்குள்ள ராஜாவை தான் பார்த்தேன்னு சொன்னாங்க. இப்ப சொல்லு, மக்கள் சொல்றது பொய்யா இல்ல அந்த ராஜா சொல்றது பொய்யா? எனக்கு என்ன நீ சொல்றதா பொய்ன்னு தோணுது. டேய் ட்ரூத் ஆர்டர் விளையாட நேரம் கிடையாது. நீ என்ன சொல்ற எனக்கு ஓது எலவும் புரியல. தெளிவா சொல்லி தொலைடா. டேய் இந்த கதையில ராஜா சொன்னது உண்மை, மக்கள் சொன்னது உண்மை. ஏன்னா இந்த கதையில 2 ராஜாடா. ஊருக்கு நல்லது மட்டும் பண்ணிட்டு இருந்த அந்த ராஜா
ஒரு நாள் ஜாம்புவையும் சேர்த்து வச்சு தொட்டுட்டாரு. தொட்ட அந்த நொடியில அந்த ராஜாவோட ரூபத்திலேயே இன்னொரு ஒரு கொடிய ராஜா உருவானா. ஜெய் மரகதவள்ளி. அதனாலதான் சொல்றேன், எக்காரணத்து கொண்டும் 2 பொம்மையும் சேர்த்து வச்சு தொற்றாத. நீ தொடலல்ல? டேய் நான் இப்படித்தான் during the stone age. வாட் பாலு? டேய் எங்கடா இருக்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கிறது? நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன வந்து ஒரு ஹியூமன் ஸ்பீசிஸ் பத்திரமா கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஹியூமன்? டேய் இப்போ நீ எங்க இருக்க? எதுல வந்துட்டு இருக்க? சைக்கிள்ல. during the stone age. சைக்கிள்? நீ எங்க வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தான் இந்த மனித குலமே உண்டாகிச்சு. எப்பா இது எங்க ஊர் தெப்ப குளம்பா. சின்ன வயசுல நான் இங்க தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். தண்ணி எங்க போகுதோ அது பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மனித நாகரிகமே உண்டாகும். இப்பெல்லாம் எவனுக்கும் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லை. கொஞ்சம் இல்லைங்க, நிறைய நாகரிகம் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம், மெசபத்தோமியா நாகரிகம், நைஜீரியா நாகரிகம், நைல் நதி நாகரிகம். சாரிங்க கரெக்ட் தான். சிந்து சமவெளி நாகரிகம், மெசபத்தோமியா நாகரிகம். நான் அதை சொல்லலைங்க. உங்க சைக்கிள் எனக்கு லிஃப்ட் கொடுத்தீங்களே அதை சொன்னேன். நானா? அது மட்டும் இல்லைங்க, உங்க சைக்கிள் எங்கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லிருக்கீங்க பாருங்க. உண்மையாலுமே உங்களுக்கு பெரிய மனசுங்க. நீங்க தாங்க நாகரிகம் தெரிஞ்ச ஆளு. ஒருவேளை 2000 BCல இது என்னோட சைக்கிளா இருந்திருக்குமோ? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய் ஏண்டா உனக்காக எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிருக்கேன்? அப்படின்ற 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க. மனித நாகரிகம். டேய் வாய் மூடுடா. எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ண தெரியுமாடா? நீ பஸ் ஸ்டாண்ட் தான வர போறேன்னு சொன்னேன். குளத்து பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி இங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம். as an archaeologist எனக்கு இது தெரியல. உனக்கு எப்படி தெரிஞ்சது பாலு? ஆர்கியாலஜிஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. லாஜிக். டேய் உனக்கு நான் கொடுத்த வேலையை முடிச்சியா இல்லையா? எப்போ முடிச்சிட்டேன். அப்ப சொல்றா. ஊர்ல இருக்கிற எல்லா ராஜாவும் இந்த பொம்மைகளால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அப்ப இரும்பேடு அரசன் தான் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தாரு. இந்த 4 பொம்மைகளை கட்டுப்படுத்துற 5வது பொம்மைய ஒரு முனிவர் மூலமா கொண்டு வந்தாரு. இந்த 4 பொம்மையை அந்த 5வது பொம்மையில போட்டு ஊரை ஒரு தடவை சுத்தி வந்து அவர் கட்டின கோவில்ல வச்சாரு. அப்பவே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. ஆனா ஊரை சுத்துறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய தடங்கள் ஒண்ணு வந்தது. உயிரில்லா உயிர் ஒன்று உடலில் இருக்க உயிர் வந்தது உயிரில்லா உயிருக்கு. அந்த தடங்களையும் தாண்டி எல்லா ஊர் மக்களையும் ராஜாக்களையும் இரும்பேடு அரசன் ஒரே ஆளா நின்று காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் அவரோட ஞாபகமா அந்த 5வது பொம்மைய அவர் சமாதி மேலேயே வச்சிட்டாங்க. அப்பா அப்பா எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி நிலைமையில வெளியே வரக்கூடாதுன்ட்டு? சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? ஏய் நான் நல்லா தானே இருக்கிறேன். எப்போ அந்த பொம்மையை தொட்டனோ அப்பவே நான் நல்லாயிட்டேன். நீ இப்படியே பரதநாட்டியம் ஆடினே இரு. ஐயோ உங்களுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. யாருக்கு? எனக்கு புரியலையா? டேய் அப்பா. ஆமா இவன் நான் குதிரை ஓட்டுறவன் கூட சவாரி பேசினுக்கிறான். அப்பா நான் சொல்லுவேன்ல, விக்கிபீடியா இவன் தான். ஓஹோ இத்தனை நாளா கூகுள் பண்ற இவன் தான் கேட்டுக்கிறியா? ஏண்டா கஷ்டப்பட்டு கூகுள் பண்ணதெல்லாம் நானு. என்னது நீயும் கூகுள் தான் பண்றியா? அங்கிள் ஐயோ அங்கிள் எழுதுறீங்க அங்கிள். ஐயோ கூகுள் பண்ணாலே ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்களே. கூகுள் சொல்லதுக்கே வந்துட்டாரே. அங்கிள் எழுதுறீங்க அங்கிள். என்னடா இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க?
அப்பாடா? ஆமாண்டா, அப்பா தான். நீ எழுப்பு, நீ எழுப்பு. அங்கிள் 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 அங்கிள். இதோட செத்து எழுந்துக்கிறது 18வது வாட்டி. தி அண்டர்டேக்கர். டேய், என்னடா நடக்குதுங்க? அதான்டா, பாபாலு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போலாம் வாங்கடானா. என்னைய பார்த்துக்கிறானுங்க. என்னப்பா ஏதோ பணத்தை பார்க்குற மாதிரி 3 பேர் என்னைய வாய் பொழுது பார்த்துனுக்கிறீங்க? அந்த பொம்மையை தொட்டு தானே சரியாயிடுச்சு இல்ல? ஆமா, எங்கடா அந்த பொம்மை? என்னடா பார்த்துனே இருக்கிறீங்க? வாங்கடா போலாம். ஏய் அப்பா அப்பா, ஏய் அப்பா, புடி புடி புடி. அப்பா அப்பா, போ 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 போ. ஏய் பாலா, நான் ஒரே ஆள் உங்க 3 பேரையும் தூக்கி வளர்த்தேன். இப்போ நீங்க 3 பேர் என்ன தூக்கி வளர்க்குறீங்களா? ஆமா, கார் எங்க? அன்னையிலேருந்து இப்படிதான்டா செத்து செத்து எந்திரிக்குது அது. டேய், இப்போதான் நோட் பண்ண. நீ பேசும்போது டான்ஸே ஆடல. டேய், அப்படி என்ன பண்ண? உண்மையை சொல்றா. நான் ஜாம்புவியும் ஜாம்பியும் சேர்த்து வச்சு தொட்டனா? ஆட்டா பாவி, அன்னைக்கே சொல்லியிருந்தா நாங்களும் தொட்டிருப்போம்ல. டேய், அது தொட்டு ஒன்றும் பிரச்சனை சரியாகலடா. அப்பா அப்பா, இப்படி போய் சொல்றான் பார், போய் சொல்றான் பார். இப்போ நல்லா தானே பேசிட்டு இருக்க. டேய், நான் நல்லா தான் பேசுறேன். அந்த 2 பொம்மையும் சேர்த்து வச்சு தொட்டதுக்கு அப்புறம் எவ்வளோ நேரம்டா கேட்குறது? என்னன்னு சொல்கிறா? நான் குளத்தை குளிக்க வந்தேனா, அப்போ எவனோ ஒருத்தர் குளத்துல எதையோ கலந்துக்கிட்டு இருந்தான். அப்போ நான் டேய் எவன்டா அவன்? நான் குளிக்கிற குளத்துல எதையோ கலக்கிறதுன்னு கேட்டேனா, திடீர்னு என் கழுத்து பிடிச்சி தண்ணிக்குள்ளே முக்க ஆரம்பிச்சிட்டான். என்னால் முடியல. நானும் முயற்சி பண்ணி பார்த்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு வந்துட்டேன். திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அவன் யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுமாடா? அது ஏய், கேக்குறாங்களே, சொல்றா. டேய், எந்த லூசு பையன் என்ன ட்ரெஸ்ஸோட குளிக்க வச்சது? சே, நான் இல்லைன்னா இந்த குளமே இல்லடா. தள்ளுங்கடா, வந்துட்டானுங்க குளத்துல குளிக்கலன்ட்டு. நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்களே இந்த குளத்துல குளிக்க. ஏன்டா இவன் சொல்றது நம்பலாமா நம்ப வேணாமாடா? தண்ணியில வேற யாரோ ஒருத்தர் எதையோ கலந்தான்றான். ஊருக்குள்ள போய் சொல்லிடு, யாரையும் கொஞ்ச நாளைக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ண வேணான்ட்டு. பழைய உருங்குறீங்க, ஒரு எலும்பு கூட கிடைக்கல. சரி விடு, அதுக்காக ஃபீல் பண்ணாத. எனக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. டேய், நான் ஒன்றும் அதுக்கு ஃபீல் பண்ணல. பின்ன எதுக்குடா? நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்ன? அங்கே குளத்துல உன்னை கொல்ல ட்ரை பண்ண யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. ஆமாம். அப்போ அவன் என்னையே பார்த்தான்டா. அட பாவி, அப்போ நீ தான் அவனை முக்கியாடா? டேய், நான் ஏன்டா அவனை முக்க போதேன்? நான் முக்கலை, நான் உன் கூட தானே இருந்தேன். ஆமாம். அது என்ன மாதிரி இருக்க இன்னொருத்தன்டா. இன்னொருத்தனா? எப்படிடா? ஒன்றும் புரியலடா. டேய் விக்கி, நீ சொன்னல எக்காரணத்தை கொண்டும் அந்த 2 பொம்மையும் சேர்த்து வச்சு தொட்டுறாதன்ட்டு. ஆமாம், நான் தொட்டுட்டேன்டா. டே அப்பெல்லாம் சொல்லாதடா விக்கி. விக்கி, நீ என்கிட்ட ஒரு கொடூரமான ராஜா கதை சொன்னல. அது கதை கிடையாது, நிஜம்.
அது நஜந்தான்டா. அந்த கொடூரமான ராஜாவை அந்த ராஜா எப்படிடா கொன்னாரு? அதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சரி சொல்றேன், கேளு. நீங்களும் தான் கேளுங்க. கேளுங்க. அந்த கொடூரமான ராஜா நாளுக்கு நாள் ஊர் மக்களுக்கு கெட்டது பண்ணிட்டே போனான். நல்ல ராஜாவால எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனை கொல்லவே முடியல. அப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த கொடூரமான ராஜாவை கொல்லணும்னா அந்த நல்ல ராஜாவோட ரத்த சொந்தங்கள் கூட ஒண்ணு சேர்ந்து கைகோர்த்தா மட்டும்தான் கொல்ல முடியும். அதே மாதிரி அந்த நல்ல ராஜா அவரோட ரத்த சொந்தங்கள் கூட ஒண்ணு சேர்ந்து கைகோர்த்து அந்த கொடூரமான ராஜாவை கொன்னாங்க. எப்பா நாங்க எல்லாரும் கை கோத்துனுந்தா அவனை யாருப்பா கொலை பண்றது? அப்பா சும்மா இருப்பா. இல்லப்பா அவனை எங்க போய் தேடுறதுன்னு கேட்டேன். அதுவும் கரெக்ட் தான். அவனை எங்க என்ன சத்தம் அது? ஐயோ நானா பிடிச்சிருக்கேன், அவன் தான் பிடிச்சிருக்கான். நீ ஏப்பா பைத்தியக்காரத்தனம் உலகிட்டு இருக்க? உடுப்பா. சொல்றல ஐயோ பைத்தியக்காரத்தனமா உலகிட்டு இருக்காத. இப்படியே பேசுனா அப்படியே உன்னை கொன்றுவோம் பாத்துக்க. சோ வாயை மூடிட்டு அமைதியாது. தம்பி தம்பி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஒண்ணுல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எஞ்சுக்க எஞ்சுக்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தண்ணி ஏதாவது குடிக்க? தண்ணி குடிக்கிறியா? என்னடா என்னடா நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணே இல்ல. நல்லா தானே பேசுனேன். ஏன்டா சட்டை பிடிக்க? உட்றாவனே உட்றான்றல. நல்லா தானே பேசுனேன். ஏன்டா கழுத்து பிடிக்கிற? உட்றா. ஏய் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே உனக்கு கொன்றுவோம் பாத்துக்க. தம்பி 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 என்னாச்சு? தம்பி என்னாச்சு? உன்னை கொன்றுவேன். ஐயோ ஐயோ யாரும் வாங்கல, ஹெல்ப்புக்கு வாங்க. தம்பி தம்பி ஒண்ணு பூஞ்சா. நான் கோவப்பட்ட அவன் அமைதியாக வேண்டா. பூஞ்சா இப்ப அவனை அப்படியே வெளியே கொண்டு வரணும்டா. நீ அப்படியே கண்ணாடி பண்ணு. என்ன மன்னிச்சதுப்பா. பயப்படாத, நாங்க இருக்கோம். என்னடா என் தம்பி என் தங்கச்சி எல்லாருமே இருக்கோம். என் நண்பனும் இருக்கான். இப்ப பேசாம வர போறியா இல்ல இங்கே உன குத்தி கொல்லட்டுமா? பேசாம வர மாட்டியா? அதுக்கு நீ எவ்வளவு தூரம்டா? இங்க பார், அவன் ஆள் நடமாட்ட இல்லாத எடுத்து வச்சு கொல்ல வேணாமா? அதுக்கு அவ்வளவு தூரம் போனா என்ன? வாயை மூட்டு வா. எனக்கு என்ன தலையெடுத்த கோவம் பண்ணுட்டு? நான் வர சிக்னல் கொடுப்பேன், அப்படியே ஓடி போயிடு. இந்த இடம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே முடிச்சிடலாம், புரியுதா? இனி கொஞ்சம் தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, முடிச்சிடலாம். அப்பா ஐயோ அப்பா எஞ்சிடு. இல்ல இதே இடத்துல அடிச்சு கொன்றுவோம்பா. ஐயோ அப்பா இன்னும் பார்த்தா ஒளிவியா? ஐயோ அவன் சிரிச்சு போதான். எந்திரி வா. தாக்குப்படியா. இதை விட்டா நல்ல ஸ்பாட்டே கிடைக்காது. ஆமாமா நல்ல ஸ்பாட்டு. என்ன அண்ணனே சொல்லிட்டாரு, தம்பி ஓடிடு. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா அவன் லாக் பண்ணிட்டாங்க, விடாத போ. சீக்கிரம் வந்து புடிப்பா. கை கொடுத்துக்கோ. எக்கறந்து கொண்டு விட்டுறாதீங்க. மாட்டனானா. அப்பா அவனை விடாத, போட்டுருப்பா. இப்ப கொன்றுப்பா அவனை. கொல்றதா? என்னப்பா எல்லாம் இப்படி நிக்கிறாங்க? சிரிக்கிறான்டா. என் புள்ளிய நான் எப்படா கொல்றது? சொல்றது ஓம் புள்ளதாயா. அந்த கல் எடுத்து அவனை உதவி அடியா. கொல்லுப்பா. கொல்லு. ஏன் பண்ணிட்ட? அடிச்சிரு. அடிப்பா. என்னையா பாத்துட்டு இருக்க? அடியா. சிரிக்கிறான்டா. அப்பா என்ன விதத்தை நான் அவனை கொன்றுப்பா. நீ அவனை கொல்லுப்பா. கண்ணை மூட்டு அவனை கொல்லு. ஐயோ அப்பா, இந்த நேரம் பார்த்தா சாவணும். எந்திரிப்பா. இந்த ஆளு என்ன இப்படி சொதப்புதான்? அப்பா உறா.
கூப்பிடுறா. ஏய் ஏய் அப்பா விடுறா, அப்பா விடுறா, அப்பா விடுறா. அப்பா எந்திரிப்பா எந்திரி. அப்பா என்னாச்சுப்பா? உனக்கு ஒண்ணு அவன் இல்லையே? பேச்ச கேட்காத எந்திரிப்பா. அப்பா அவனை கொன்றுப்பா. டேய் என்னால முடியலடா, பாவம்டா. இதே பாவமா? இங்க பாரு, 5 செகண்ட்ல ஒன்னை போட்டுருப்பான். கொல்லு. அப்பா நான் பார்க்கலடா, என் புள்ளியே பணமா இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு அவனை கொண்டது குற்றம் ஒன்று சேவைக்குதுடா. இருந்தாலும் இனிமே இந்த பிரச்சனைலாம் நினைக்கும் போது நிம்மதியா இருக்குது. இல்ல, இவனை கொண்ட இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சதா இல்ல. இவன் பிரச்சனை இப்போதைக்கு இல்ல. எங்க நீ பேசு. என்னடா சொல்ற? எங்க நீ பேசு. நான் எதுவும் பேசல. அப்பா ஐயோ எங்க பிரச்சனை முடிஞ்சது? டேய் என்னடா பண்றது அப்போ? விக்கி சொன்ன மாதிரி 5வது பொம்மை கண்டுபிடிச்சாகணும். பாப்பா போலாம். அதைத்தான் நானும் சொல்றேன். இதை நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் வீட்டுக்கு போங்க. யாரும் இனி தேவையில்லை. உங்க அவசரத்தினால தான் இங்க வந்து நிக்குது. இனி நானே பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் வராதீங்க. டேய் விக்கி வா. அப்பனா 5வது பொம்மை இதுமேடா சமாதியில் இருக்குங்கிறியா? இப்ப சமாதிக்கு எங்கடா போகுது? மன்னன் கட்டினான் மக்களுக்காக, மக்களோ வணங்கினர் தலைகீழாக. மாறித்தான் அரசன். என்னடா சொல்ற? இதாண்டா போட்டிருந்துச்சு. மன்னன் கட்டினான் மக்களுக்காக, மக்களோ வணங்கினர் தலைகீழாக. மாறித்தான் அரசன். கன்ஃபியூஸ் ஆகியா? கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சியா? வா வா வா. அப்பப்ப என் ஃப்ரெண்டுன்னு நீ ப்ரூவ் பண்ணிடடா. டேய் இது கோயில்ரா, இங்க எப்படா சமாதி இருக்கும்? குருஷன் கவனிச்சியா? மன்னனோ கட்டினான் மக்களுக்காக, கோயில் சொல்றாங்க. மக்களோ வணங்கினார்கள் தலைகீழாக. தலைகீழாக எப்படா மக்கள் வணங்கினாங்க? டேய் இங்க மக்களை சொல்லல, வௌவால சொல்றாங்க. தலைகீழா வௌவால். வௌவால். டேய் என்னடா பாலு, இந்த இடத்தோட மொத்த வரலாறுமே மேல தாண்டா இருக்கு. மேலையா? எழுத்து வடிவத்திலையும் உருவ வடிவத்திலையும் இருக்குடா. எனக்கு ஒண்ணுமே புரியலையாடா. போடா. டேய் என்னடா எடுக்கிற? டேய் என்னன்னு சொல்றா? டேய் ஒன்ன தானே கேட்டேங்க. டேய் என்னடா போட்டிருக்கு இதுல? இதுல என்ன போட்டிருக்குன்னு இனிமேதான் கண்டுபிடிக்கணும். இவன் உண்மையில ஆக்களிச்சிட்டா.
வருஷமா நான் ஆராய்ச்சி பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆமா, இப்ப அந்த பொம்மை எப்படி தொடறது? அந்த 4 பொம்மையும் இதுக்குள்ள போடுற வரைக்கும் இது டம்மி தான். டம்மியா? அப்பனா சும்மா அக்குள்ள வச்சு கூப்பிட்டு வா. அக்குள்ள வச்சு கூப்பிட்டு வரதா? டேய் இவத்த உள்ளே போ. டேய் இதெல்லாம் நைட்டு தான் பண்ணுமா? சரி நீ தூங்கு, உங்க அப்பா ஒரு 4 வாட்டி சாப்பிட்டு. டேய் 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 சரி பண்றேன். ஆனா அந்த தடங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சியா? தடங்கள் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். டேய் என்ன தடங்கள் தெரிஞ்சாதான்டா பாத்துக்க முடியும். டேய் எவ்வளவோ தடங்கள் நம்ம பார்த்தாச்சு, இதை கடந்து தான் நம்ம போகணும். சரி இப்போ என்ன, அந்த 4 பொம்மை எடுத்து உள்ள போடணும். ஆமா. என்ன பாக்குற, அந்த பேக் எடு. இன்னும் என்னடா பார்த்துட்டு இருக்க, ஓடு. சரி ஆமா, கேட்க மறந்துட்டேன். இதோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. பூ. பூ? வேற எதுவும் ஆட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல? பீக்கபூ. பீக்கபூ. டேய் போடா, எல்லாத்துக்கும் ஆச்சரியப்பட்டு போ. அப்பா உன்னை வீட்டில் தானே சொன்னேன், இங்கே என்ன பண்ணுற? இங்கே பாரு, எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது. ஸோ தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. டேய் அப்பா கூப்பிட்டு வீட்டுக்கு போ. போப்பா. ஏய் உனக்கு ஒரு டைம். உயிரில்லா உயிர் ஒன்று உடலில் இருக்க உயிர் வந்தது, உயிரில்லா உயிருக்கு. பேம்பு தடங்கள். பேம்போ அப்பா, நம்ம பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கேன். போப்பா. அப்பா அப்பா இல்லப்பா, நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். டேய் ராஜு, அப்பா நான் சொல்றேன். டேய் சொல்றா. பூபேம். பூபேம். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் ஒரு வீட்டுக்கு போடா, உனக்கு புதிய தடை. நம்ம பிரச்சனைக்காக தான் எல்லாம் பண்ணிருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்க? பேபி சொல்லு பேபி சொல்லு, நம்ம பிரச்சனைக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். சொல்லு பேபி சொல்லு. சொல்லு பேபி, நீ அவங்ககிட்ட என்ன பண்ற? போ. உனக்கு எத்தனை தடவை ஜாம்பு நானே பார்த்துக்கணும். டேய் என்னடா இது? இதான் அந்த தடங்களா? ஆமாம் பாலு. ஆமா 3 பேர். ஜாம் ஜாம்பு யாருடா? தெரியல பாலு, நானா கூட இருக்கலாம்டா. நீ ஓடிடா. இவன் ஓடு பாலு. டேய் 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 ஷோ. டேய் இப்படி போறோம்டா.
வா வா வா. பாலு என் கோட்டைக்குள்ள வந்து என் இரும்பேட்ல இருந்து என் மக்களே தொடுறியா? நான் எதுக்கு எழுந்துறீங்க. நாங்க இங்க இருக்கோம். நாங்க என்ன பண்றோங்க? என்னாச்சு எங்களுக்கு? இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா. நான் இப்ப பேசும்போது ஆடல. இப்ப தண்ணி. ஆமாடா, நானும் டான்ஸ் ஆடல. நானும் சாகல. இனிமே யாருமே ஆடவும் மாட்டீங்க, யாரும் சாகவும் மாட்டீங்க. எப்பா நீங்களே என்ன ஊருக்கு புதுசா? என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? ஏய், பாலா அங்க என்ன பண்றான்? ஏய் ஆமா, அங்க நிக்கிறான். பாலு, நீங்க நினைக்கிற மாதிரி அது பாலு இல்ல, இரும்பேடு அரசன். இரும்பேடு அரசனா? அவர் எதுக்கு பாலா உடம்புல வரணும்? 2வது முறையாக ஊர் மக்களை காப்பாத்திருக்காரு. அதுவும் அவரோட உயிரை பணைய. ஐயோ ஐயோ, தம்பி என்னாச்சு? என்னப்பாச்சு? அந்த கதையில இரும்பேடு அரசன் ஊர் மக்களை காப்பாத்தினாரு. ஆனா அவரோட உயிரும் போச்சு. அப்போ இப்போ பாலுவோட ரூபத்துல இருக்கிற இரும்பேடு அரசன் ஊர் மக்களை காப்பாத்திருக்காரு. ஆனா பாலு ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. என்ன சொல்றீங்க? மறந்துட்டேனே. உண்மையா சொல்றீங்க? டேய் பாலா, நீ என் தத்து புள்ளியா இருந்தாலும் உன்னை என் பெத்த புள்ள மாதிரி தானடா வளர்த்தேன். நீ ஏன்டா எங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணோம்? தத்து பிள்ளையா? இல்லப்பா, அவ என் தத்து புள்ளதான். ஆனா பெத்த புள்ள மாதிரி தானப்பா வளர்த்தேன். அப்போ ரத்த சொந்தம் இல்லையா? ரத்த சொந்தம் இல்லப்பா, ஆனா என் ரத்தமா தானப்பா வளர்த்தேன்.
பாலா டேய் என் புள்ள உசுர்றா, ஏன்டா இப்படி விளையாடுறீங்க? யாரு பலன்னு சொல்லுங்கடா. அப்பா சுத்தி வந்து பிரச்சனையை முடிக்க போறியா? நான் இருக்கிறதுக்கு எப்படிடா முடியும்? இதே பொம்மை இப்ப நான் எடுத்து வெளியே ஓட போறேன். ஆனா வெளியே போயிட்டு உங்க அப்பன், உன் தங்கச்சி, உன் தம்பி எல்லாரையும் கொல்லுவேன். ஆனா பலி ஓ மேல. இரும்பேடாசனுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சதுக்குடா. அதனாலதான் அவனுக்குள்ள போயிட்டாரு.